Now on to the life of the press meet. I would like to call Mysskin sir. Vetri, you should let me after finishing my thing. I should go and sleep. நான் நைட்டு 3 மணிக்கு பார்த்து முடித்தேன் படத்தை. ஆஃப்டர் தட் 6:30 மணிக்கு பெல் வச்சேன், ஆனால் தூங்கவே இல்லை. இரண்டாம் உலகப் போரில் ஃப்ரான்ஸில் நாசி படைகள் வந்து ஆக்கிரமிச்சிருந்துச்சு. அப்போது ஒரு நாசி ஆஃபீஸர், ஜெர்மன் ஆஃபீஸர், அவர் வந்து பிகாசோனுடைய வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டில் அப்போ தான் வரைஞ்சி முடிச்சிருந்த ஒரு பெரிய பெயிண்டிங், அந்த பெயிண்டிங் பேர் குவர்னிகா. அதை அந்த நாசி ஆஃபீஸர் பார்த்துட்டு, இவ்வளவு மோசமான பெயிண்டிங்கை நீங்களா வரைஞ்சிங்க அப்படின்னு பிகாசோ அவர் கேட்குறாரு. பிகாசோ சொல்கிறாரு, இல்லை நீங்கள் தான் வரைஞ்சிங்க அப்படின்னாரு. குவர்னிகா போரை, போரின் இழிவை, போரின் தேவையற்ற தன்மையை, உலகத்தில் குவர்னிகா மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு கலைப்படைப்பும் விமர்சனம் செய்யவில்லை. இதை வந்து நான் வயலன்ஸ் அப்படின்ற ஒரு புக்கில், ஜிசக்குடைய புக்கில் இப்போ நான் சமீபத்தில் படித்தேன். இந்த மேடையில் என்ன பேச வர போகிறேன் அப்படின்னு வழக்கம் போல் நான் என்ன பேச போகிறேன் எனக்கு தெரியல. இட் இஸ் கோயிங் டு பி வாட் எவர் கம்ஸ், இட்ஸ் கோயிங் டு பி அகெயின் அ பெர்ஃபார்மன்ஸ். But it will be a very, very calm performance, not a very agitated performance. ஒரு கலைப்படைப்பு சமூகத்திலிருந்து தான் உருவாகுது. ஆனால் நம்ம சமூகம் கலைப்படைப்புகளை பார்த்து இந்த படைப்பு சமூகத்தை கெடுக்குது அப்படின்ற ரெண்டுமே நடக்குது. ஒரு மோசமான கலைப்படைப்பு சமூகத்தை கெடுக்குது, ஒரு நல்ல படைப்பு சமூகத்தை சிந்திக்க வைக்குது. ஒரு சினிமாவுடைய மேக்ஸிமம் இம்பேக்ட், இட் கேன் ஸ்டாப் பீப்புள் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் டு திங்க் அபவுட் லைஃப். நம்ம லைஃப்பில் நம்ம வந்து we are very busy always and we are terribly bored. We are terribly bored, that's why we are very busy. We are running, ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்போ ஒரு தியேட்டருக்குள்ள ஒரு 2.5 மணி நேரம் போய் உட்காந்து ஒரு படத்தை பார்க்கும்போது, அந்த படம் பார்க்கும்போது நம்மளுடைய சித்தாந்தங்கள், நம்மளுடைய ஐடியாலஜிக்கல், நம்மளுக்கு பிடித்தவை, நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்த நம்மளுக்கு அப்பா அம்மா, இந்த சமூகம், மதம், ஜாதிகள் சொன்ன இந்த சித்தாந்தங்களை அந்த கலைப்படைப்பு கேள்வி கேட்கும்போது, எதிர்க்கும்பொழுது நம்மளுக்கு பெரிய கோபம் வருது. இந்த கோபம் நியாயமுமானது தான், இந்த கோபம் நியாயமானது. ஆனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த கலைப்படைப்பை எடுக்கிற அந்த மனிதன் எப்படியாப்பட்ட படைப்பை எடுத்திருக்கான் பாருங்கள். இந்த 100 வருஷத்தினுடைய தமிழ் சினிமாவை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சல்லடையில் போட்டு சலித்து பார்த்தீங்கன்னா எத்தனை படங்கள் தேரும், எவ்வளவு கோடிகள் ஒழுக்கமில்லாத படங்களுக்கு நம்ம வந்து கொட்டியிருக்கோம், எத்தனை மோசமான படங்களை நம்ம பார்த்து கைத்தட்டியிருக்கோம், விசில் அடிச்சிருக்கோம். அப்போ நம்ம மனசுக்குள்ள கொஞ்சம் தர்மத்தோடு பேசணும்னு, விமர்சனம் செய்வதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. ஒரு சொசைட்டி இல்லை எவ்வளவு விமர்சனம் இருக்கோ அந்த அளவுக்கு சொசைட்டி ஹஸ் காட் அ ஃப்ரீடம்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த விமர்சனம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கலாம், கிள்ளலாம், சின்ன பின்னில் குத்தலாம், ஒரு சின்ன துளி ரத்தமும் வரலாம். ஆனால் அந்த விமர்சனம் கழுத்தை துண்டிக்கக்கூடாது.
அதுவும் ஒரு கலைஞனுடைய கழுத்தை துண்டிக்கக்கூடாது. இந்த படத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள், சென்சாரில் பெரிய போராட்டம், அந்த படத்துலேயே தெரியும். There are many places it is choppy. I could see that it was chopped. அதை சென்சார் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அந்த சென்சாரில் இருந்த மனிதர்கள் அதை பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அப்படியே அந்த படம், அந்த கலைப்படைப்பு கொஞ்சம் தப்பிச்சிருச்சு. நான் கலைப்படைப்புனான்னு நீங்கள் என்ன சொல்லணும்னா, நான் வருஷா பண்ணது மட்டும் கலைப்படைப்புன்னு சொல்கிறேன். எல்லா படங்களும் சொல்கிறேன். எல்லா தோக்குற படங்களும். என் ஆஃபீஸ்க்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தான்னா, என்னப்பா அப்படின்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு சொல்லும்போது எனக்கு அவன் மேலே ரொம்ப மரியாதை வந்துடும். ஏன் 2000-3000 தொழில் இருக்கும்போது ஒரு இளைஞன் நான் சமூகத்திற்கு கதை சொல்லணும்னு வரானே, அவன் எவ்வளோ பெரிய கலைஞன். அவனுக்கு சொல்ல தெரியுதோ இல்லையோ, அவனுக்கு சொல்ல வருதோ இல்லையோ, அவனால் சொல்ல முடிஞ்சதோ இல்லையோ, 30 வருடங்கள் ரோட்டிலே இந்த தெருவுகளில் வேஸ்ட் பண்ண, இந்த டீ கடையில் வேஸ்ட் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு தெரியும். என்னை விட வெற்றிமாறனோட அறிவான, ஆழ்ந்த சிந்தனை உள்ள, அன்பினால் உருவாக்கப்பட்ட அவ்வளவு மேன்மையான அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் இந்த ரோடுகள் சாவடித்திருக்கு. அப்போ ஒரு படத்தை நம்ம பார்க்குறோம். இந்த படத்தை எழுதின இந்த குழந்தை ரொம்ப நாளைக்கு முந்தைய ஒரு கூட்டம் தான் வெற்றி. எனக்கு அந்த குழந்தைய முத சேரும்போது அப்போ இத்தனை கூட்டு இப்பயும் வளரல, இவ்வளோ தான் வந்திருக்கா. அப்போ வரும்போது நான் பார்த்தேன் அந்த பொண்ணு. எப்பயுமே பொண்ணுங்க சினிமாவுக்கு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஆண்களால் அழுத்தப்பட்ட மோஸ்ட் மேல் சவனிஸ்டிக் ஏஜென்சி அப்படின்னா ஐ வுட் கால் சினிமா. அப்போ அதில் ஒரு பெண் வர்றான். ஒரு பூ முட்கள் கூட நடந்து வருது. அப்போ நான் அந்த பொண்ணை பார்த்துட்டு, இந்த பொண்ணு நல்லா பிரைட்டாக இருக்கான் வெற்றி அப்படின்னு 2-3 புத்தகம் கொடுத்தேன். அதை வெற்றி நேற்று எனக்கு சொன்னான். ஆக்சுவலி இந்த படத்தை பார்க்க போகிறீங்க. இந்த படத்தை 50% பிடிக்க போகுது, 50% பிடிக்காமல் இருக்க போகுது. இதுதான் ஒரு திரைப்படம் செய்ய வேண்டிய வேலை. ஒரு திரைப்படத்தை 100% நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அந்த படத்தில் உண்மை இல்லைன்னு அர்த்தம். ஒரு படத்தில் 100% நல்லா இல்லைன்னா அது கலைப்படைப்பு சரியாக எடுக்கப்படவில்லை என்ற அர்த்தம். ஒரு படம் 50 விழுக்காடு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் 50 விழுக்காடு நல்லா இல்லைன்னு சொல்லணும், அது நல்ல கலைப்படைப்பு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை இந்த படம் அந்த 50 விழுக்காடு நல்லா இருக்குன்னு சொன்னவங்கள மனசுக்குள்ளேயே வச்சுட்டு 25 விழுக்காடு மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 75 விழுக்காடு இந்த படத்தை நிராகரிக்கலாம். ஆனால் அந்த படத்தினுடைய நியாயத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த படத்தை நேற்று இரவு நாங்கள் ஒரு 6 பேர் பார்த்தோம், 5 பேர் பார்த்தோம். அந்த படத்தை பார்த்து முடித்த உடனே லைட் போட்டு வெற்றி எனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். அப்புறம் தூங்கிட்டான். வெற்றி என்னை மாதிரி தூங்காதவங்க கிடையாது, கரெக்டாக தூங்கிடுவான். ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு 3 மணிக்கு நான் எழுப்பினேன், ஒரு 2:30 மணிக்கு எழுப்பி பேசினேன். அப்போ அந்த படம் முடிஞ்ச பிறகு என் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு நீண்ட விவாதம் பண்ணாங்க. அந்த விவாதத்தில் வந்து இரு அணியாக மாதிரி எனக்கு பிடிக்கல சார், இல்லை எனக்கு பிடிச்சது சார் அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் வந்துச்சு. நான் டைரக்டராக அந்த பசங்க பேசுகிறத கேட்டுகிட்டே இருந்தேன். 4 பேர் ரொம்ப உக்கிரமாக பேசினாங்க. அதில் அவங்களுக்குள்ள சண்டையெல்லாம் வந்துச்சு. அதில் 5ஆவதாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ரொம்ப அமைதியாக உட்காந்துருந்தாங்க. அவ்வளோ ஒரு பெண். அப்போ நான் சொன்னேன், டே நில்லுங்கடா, நம்ம எல்லாம் ஆம்பளைங்களே பேசிக்கிருக்கோம் ஒரு படத்தை பார்த்து. இது பெண் வாழ்க்கையை பற்றி, பெண்ணுடைய அந்தரங்கங்களை பற்றி, பெண்ணுடைய ஆசையை பற்றி எடுத்திருக்கா. ஆம்பளைங்களுக்கு புரியாதரா, அந்த பெண்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு. அந்த பெண் சொன்னான், எனக்கு பிடிச்சிருக்கு சார். இந்த படத்தை ஏன் வந்து வர்ஷா பேட் கேர்ள்னு வச்சா, ஏன் குட் கேர்ள்னு வைக்கல? அது கொஞ்சம் ஒத்து பார்க்கணும். அவள் வந்து சமூகத்தை வந்து விளக்கமாத்த எடுத்து வந்து கூட்டுறதுக்காக வரல, விளக்கமாத்தால அடிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக வந்திருக்கான். ஏன் அவள் வந்து குட் கேர்ள்னு வைக்கல, பேட் கேர்ள்னு வச்சானா அந்த அந்த கதாசிரியர், அந்த குழந்தைக்குள்ள கதாசிரியர், அந்த குழந்தைக்குள்ள வாழ்க்கை அனுபவம், அந்த குழந்தை சந்தித்த மோசமான தருணங்கள், இதெல்லாம் ஒரு பெண்ணை எப்படி பண்ணுது அப்படின்றதுக்கு ரொம்ப
மனசில் வந்து ஆழமாக எனக்கு தெரியும். ஒரு படத்துக்கு டைட்டில் வைக்கிறதுக்கு 6 மாதம் ஆகுது எனக்கும் வெற்றிக்கலாம். ஆனால் ஒரு பெண் வந்து நான் ஒரு பேர்ட் கேர்ள்னு சமூகத்தில் சொல்லியிருக்கேன். என்னை பேர்ட் கேர்ள் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் கொஞ்சம் ஒத்து பாருங்கள், என்னை கொஞ்சம் ஒத்து பாருங்கள், என் வாழ்க்கையை ஒத்து பாருங்கள். உங்களுக்கு 30 நாட்கள் ஓடி போகுது, என் 30 நாட்கள் உங்களை மாதிரியா ஓடுது? எத்தனை நாட்கள் என்னை வீட்டுக்குள் அடக்கி இருக்கிறீர்கள்? எத்தனை நாட்கள் என் பூஜை அறைக்குள் வரவிடாமல் என்னை அழைக்கிறீர்கள்? எத்தனை நாட்கள் நான் வாய் பேசக்கூடாது என்று சொல்கிறீர்கள்? எத்தனை நாட்கள் நான் வேகமாக நடக்கக்கூடாது என்று சொல்வீர்கள்? அப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். இந்த கேள்வி ஒரு பெரிய கலைப்படைப்பின் அல்லது ஒரு பெரிய தர்மத்தில் இருந்து எழுந்த கேள்வி அல்ல. ரொம்ப சிம்பிளான கேள்வி, ரொம்ப எளிமையான கேள்வி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 17 வயசு, ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து 3 சரோஜதேவி புக், செக்ஸ் புக் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டம், அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பெரிய அண்ணங்கள்லாம் சொல்லி அப்படி இப்படி, ஏன்னா ஒரு புக்கு படிக்கணும்னா 3 புக்கு வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒழிச்சு வச்சு கிட்டத்தட்ட 1 மாதம் எங்கள் அம்மா என் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். எங்கள் அம்மா மார்க்கெட் போயிட்டு வருவாங்க. ஆனால் அது எடுக்க போகும், ஆனால் பயம் இருக்கும். ஒரு வேகமாக அந்த படங்களை மட்டும் பார்க்குறது, பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை. அதை பார்த்துட்டு வந்து அம்மா வந்துருவாங்களோன்ற பயத்தை நான் வந்து திரும்பி ஒழிச்சு வச்சுருவேன். ஒரு நாள் எங்கள் அம்மா, நான் வரக்கு ஒரு 2 ஹவர் ஆகும்டா, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒருத்தங்க பார்த்துட்டு வரேன்டான்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா பொண்ணு கதவை சாத்திட்டு அந்த 3 புத்தகங்களையும் படித்துக்கிருக்கேன். செக்ஸ் புக் படிக்கிறேன். 17 வயசு பையனுடைய கேள்வி, 17 வயசு பையனுடைய காமம், 17 வயசு பையனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வருது. 17 வயசு பையனுடைய கீழ்மையும் சொல்லலாம். அப்போ படிச்சுக்கிட்டே இருக்கும்போது யாரோ கதவை தட்டிட்டாங்க. நான் யாருன்னு கேட்டேன். எங்கள் அம்மா. என்னென்னா, பர்ஸில் இருந்து காசு எடுத்து போக மறந்துட்டேன். நான் உடனே அந்த புத்தகம் என்ன பண்ணுன்னு தெரில. எங்கள் வீடு பெரிய வீடு, ரொம்ப வறுமையான வீடு, சின்ன வீடு, ஒரு ரூம் தான். அப்போ ஒரு டேபிள் இருந்துச்சு, டேபிள் மேலே ஒரு டைனோரா டிவி இருந்துச்சு. அந்த டேபிளுக்கு அந்த பக்கம் கேப்பில் அந்த 3 புத்தகங்களை போட்டு விட்டேன். உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு. எங்கள் அம்மா திறந்து பார்த்து, என்னடாச்சு? இல்லைம்மா, எனக்கு ஒரு மாதிரி ஜுரம் அடிக்கிற மாதிரி வெளியே ஓடிட்டேன். வெளியே ஓடி ஒரு 3 மணி நேரம் கிரிக்கெட் விளையாட போயிட்டேன். பக்கத்தில் உட்லண்ட்ஸு, அந்த பழைய உட்லண்ட்ஸ், அங்கே கிரிக்கெட் விளையாட போயிட்டு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு வரேன். வந்தால் எங்கள் அம்மா வெளியே ஏதோ கூட்டிகிட்டு இருக்காங்க. நான் உள்ளே போகிறேன். பார்த்தா எனக்கு பெரிய ஷாக்கு. அந்த 3 புத்தகம் ஏதோ கூட்டிருக்காங்க போல். உள்ளே போய் பார்த்தா அந்த 3 புத்தகம் இருக்குது. அதை எடுத்து எங்கள் அம்மா அந்த டேபிளில் வச்சு அது மேலே ஒரு சின்ன பேப்பர் வெயிட் வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மாவை நான் பெரிய கடவுளாக பார்த்து தரணும். நண்பர்களே, இப்போ நான் ஒரு சின்ன சுச்சுவேஷனை மாற்றுறேன். அந்த 17 வயது இன்றைக்கி உங்கள் முன்னால் பேசிக்கிருக்கேன். இந்த பையன் ஒரு பெண்ணாக இருந்த என்ன இருக்க வச்சுப்பார். அப்போ எனக்கு ஒரு சுதந்திரம், ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுப்போமா? எங்கள் அம்மா அநேகமாக அவளை விளக்கமாத்தால் அடித்திருப்பாள் என்று நினைக்கிறேன். காமம் ஆண்களுக்கு மட்டும் சொந்தமா? ஏன் கடவுள் ஆண்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய தகுதியை கொடுக்காமல் 10 மாதம் சுமக்கும் கற்பையை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான்? நம்மளோட ஒரு படங்கு மேலே தான் அவங்க. நம்மளோட ஒரு படங்கு இயற்கை அவங்கள ரொம்ப மதிக்குது. நம்மளோட அவங்க வரம் பெற்றவர்கள் பெண்கள். இந்த படத்தை நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியான படைப்புன்னு திருப்பி சொல்ல மாட்டேன். தேர் ஆர் கிரேட் மூமெண்ட்ஸ் ஆர் தேர். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பிளானை பாருங்கள். ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை ஆனால் 3 பருவத்தை சொல்வதற்காக 3 கேமரா படம் தேர்ந்தெடுத்திருக்கான். அவள் எவ்வளோ பெரிய அதுக்காக ஒரு கிளாப் அடிப்பாங்க. அவள் எவ்வளோ சீரியஸாக இயங்குறா பாருங்கள். She would have very easily asked for some great cameraman like P.C. Sriram or somebody else. They would have come for grassroots. They would have come. They would have readily accepted even for a peanut of money. அவள் ஏன் எனக்கு 3 வேறு பெர்ஸ்பெக்டிவில் பண்ணணும். இந்த உலகமே பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்க மாட்டேங்குது இந்த உலகத்துக்கு. அப்போ பாருங்கள், அவள் இன்னும் 30-40 வருடம் ஒரு மிகச்சிறந்த இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டர் ஆக போகிறதுக்கு இங்கே விதைய ஆரம்பிக்குது. அவள் 3 பெர்ஸ்பெக்டிவ்களை பார்க்குறான்.
அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஒரு ஹீரோயினை யாரோ கூட்டியாந்து அது பண்ணல, யாரோ ஒரு தெரியாத ஒரு பொண்ணு இவர் தேடுறான். இந்த வாழ்க்கையில் வந்து வருஷமும் இருக்கா, அந்த படத்தில் நடித்த அந்த கதாநாயகனுக்கும் அந்த வாழ்க்கை இருக்குது, இங்கே இருக்க எல்லா பெண்களும் அந்த வாழ்க்கை இருக்குது. இந்த மாதிரி ஒரு விழாவை நான் பார்த்ததே இல்லை. முழுக்க முழுக்க ஆண்களால் ஆக்கிரமிக்கப்படும் ஒரு விழா இன்று முழுக்க முழுக்க பெண்களால் ஆயிருக்கு. முழுக்க முழுக்க ஆண் தன்மையால் டாமினேட் செய்யப்படும் ஒரு மேடை இன்று முழுக்க முழுக்க பெண் தன்மையாக உள்ள வெற்றிமாறன். எனக்கு தெரியும், வெற்றிமாறன் பார்க்கல பயங்கரமா என்ன ராஜா அப்படிலாம் சொல்லுவான். அவனை மாதிரி ஒரு 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 கிரியேட்டர்னா யார் தெரியுமா? பெண் தன்மை மனசுக்குள்ளே இருக்கணும், உடம்புல இருக்கணும். அதனால தான் ஏஆர் ரஹ்மான் இளையராஜாவும் பெண் தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். கிரேட் 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 அவங்க தான். எனக்கு வெற்றிமாறனுடைய ரொம்ப நெருங்கி எனக்கு தெரியும். நான் அவ்வளோ பக்கத்தில் அவனை அப்படியே உத்து பார்த்துருக்கேன். வெற்றிமாறன் இன்னைக்கு இவ்வளோ உயரம் வந்திருக்காருன்னா படித்து 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 சினிமாவை சிந்திச்சு 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 தான் வந்திருக்கான். அந்த பட்டறையில் இன்னைக்கு ஒரு கத்தி வந்திருக்கு, ஒரு முள் வந்திருக்கு, ஒரு பூ வந்திருக்கு. முள்ளு குத்தணும். கத்தி ஆப்பிள்களை வெட்டுறதுக்கு தேவைதான், ஆனால் பூவை நம்ம கசக்கிக்கூடாது. அவர் இந்த படத்தில் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக த வே ஷி ஹேண்டில் த க்ளோஸ்அப்ஸ், இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டடின்னு சொல்கிறேன். அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து இந்த படத்தினுடைய க்ளோஸ்அப், ஒரு பெண்ணை எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவில் ஒரு பெண்ணினுடைய முகத்தை இத்தனை ஆங்கிளில் இவ்வளவு அழகாக எந்த படமும் காட்டல நினைக்கிறேன். மணி சார் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, there are very very few directors who knows how to compose close-ups அப்படின்னு இருக்காரு. I think she is one of the director. இந்த படத்தில் அந்த க்ளோஸ்அப்பில் அந்த கதாநாயகனுடைய பருவை காட்டிருக்கு. அது வெரி சிம்பாலிக். அந்த பரு வந்து எவ்வளோ ஒரு எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்க ஒரு விஷயம். ஆனால் பரு இல்லாத வாழ்க்கை இருக்க. பரு இல்லாமல் ஒரு பெண் பருவம் அடைய முடியுமா? அப்போ வாழ்க்கையில் நமக்குள்ளே இருக்குது. ஒட்டடை குச்சிகள் இல்லாத வீடு முழுமையாகுமா? ஒட்டடை குச்சிகள் இல்லாத வீடு முழுமையாகுமா? வீட்டுக்குள் எப்பொழுதுமே ஒட்டடைகள் செய்யலாம். என் மகளுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. இன்றைக்கி அவள் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கா, 26 வருஷம் 25 வயசில். இன்றைக்கி என் மகளை பார்த்தா அப்படியே எதை பற்றியும் நான் கேட்குறதில்ல. ஆனால் அவளுக்கு 13 வயது பருவமடைந்தது அவளுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் கருணையோடு நம்ம பார்க்கணும். இந்த படத்தை நீங்கள் கருணையோடு பார்க்கணும் நான் கேட்குறேன். வெற்றிமாறன் ரொம்ப சின்சியராக இந்த படத்தை தயாரிச்சிருக்கான். அவன் நினச்சிருந்தா யாரோ ஒரு பெரிய டேரக்டர் கூப்பிட்டு நான் இவ்வளோ காசு போடுறேன், எனக்கு இவ்வளோ சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு படம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லலை. எனக்கு காசு வேணாண்டி வருஷா, உன் இதயத்துலேருந்து ஒன்று எடுத்திருக்கேன், அதுக்காக அதை வச்சுக்கடி நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை கொடுத்துருக்கேன், அதுக்காக அவனுக்கு விட்டுறேன். இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சில நேரங்களில் சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம், சில நேரங்களில் வருத்தத்தை ஏற்படுத்தலாம். இது ரெண்டையும் அந்த தியேட்டருக்குள்ளேயே பார்த்துட்டு வெளியே வாங்க. கொஞ்சமாக திட்டுங்க வருஷா. இப்போ என்னையெல்லாம் நல்லா கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. நான் ஏதாவது பேட்டி கொடுத்தேன் கீழே, அவன் என்ன பூவா, அவன் என்ன, அதுவும் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக நிறைய கெட்ட வார்த்தை எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு சம்படி ஐ ஃபீல் வெரி ஆர்கசமிக்காக எனக்கு நான் ஃபீல் பண்ணுவேன். வெரி மேசோகிஸ்டிக் நான் ஆக்சுவலாக. அந்த குழந்தைய எடுத்துட்டாதீங்க. அந்த குழந்தை ஒரு பெரிய வைரம். ஒருவேளை தமிழில் இந்தியாவில் முதல் ஆஸ்காரவை வாங்கலாம். ஒருவேளை அவருடைய அடுத்த படங்கள் நேஷனல் அவார்டு வாங்கலாம். வெற்றிமாறன் படம். அவன் ஏன் இந்த படத்தை சொல்லலாம்னு நீங்கள் பார்க்கணும். ஏன் சொல்கிறான்? அவன் ஏன் வந்து சார் ஓப்பன் பண்ணால் ஒருத்தர் வரீங்க சார், அப்படியே ஆடுறீங்க சார், விசில் அடிக்கிறீங்க சார், ஒரு 2 பொண்ணுங்களை லவ் பண்ணுது சார்,
ஒரு அம்மா சென்டிமெண்ட் சார். அதுக்கப்புறம் மிஷ்கின் சார் படத்துலேருந்து வர மாதிரி ஒரு குத்துப்பாட்டு சார். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு 300 பேர் அடிக்கிறீங்க சார். அப்புறம் அப்புறம் சார் அப்புறம் சார் அப்புறம் சார் அப்புறம் எதுக்கு பார்த்தீங்கன்னே தெரியாமல் நீ வெளியே போயிடணும் சார் சொரிஞ்சுக்கிட்டே. இப்படி கதை பண்ணலை. அவள் என்ன பண்ணுறா, என்ன முதல் கதை இருக்குல்ல, முதல் கதை வந்து முதல் குழந்தை மாதிரி. அது சில நேரம் மோஸ்ட் ஆஃப் த டைம் சவள குழந்தைங்கள தான் வரும். ஆனால் அந்த குழந்தைய ரொம்ப பத்திரமா, முதல் குழந்தை எந்த குழந்தை பெக்கணும்னு எடுத்து பெற்றிருக்கான் அந்த தாய். அந்த படம் ரிஸ்க் தான். அவள் தான் பெருந்தாய். ஏன்னா அவள் சமூகத்தை ஏமாற்ற வரல. சமூகத்தில் அப்படி சுரண்டி கொடுத்து, அப்படி வருடி கொடுத்து, அப்படியே எண்ணெயை வந்து அப்படியே இறகுல தொட்டு வருடி கொடுத்து நான் படத்தை ஹிட் பண்ணி, நான் அடுத்தது வந்து இதில் 25 லட்சம், அதில் 40 லட்சம், அடுத்தது 2 கோடி ரூபாய் போகணும் அப்படின்னு அவள் என்ன இல்லை. அவள் தன்னை சுருக்கி கொண்டு, ஒரு நத்தை போல் சுருங்கி, தன் வாழ்க்கையை முதல் நாள்ல இருந்து 32 வயசு வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு கேமரா வச்சு எடுத்திருக்கா. அதை அந்த எடிட்டர் அம்மா கட் பண்ணி 1 ஹவர் 55 நிமிஷம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இட் வாஸ் ஹர் ஓன் லைஃப், ஆர் இட் வாஸ் ஹர் ஓன் டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப். அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு மோசமான படங்களை நம்ம பார்க்கணும். அந்த படத்தை நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு பார்க்க முடியுமா? நம்ம மனைவியை கூப்பிட்டு போய் பார்க்க முடியுமா? நம்மளுடைய தங்கச்சியை கூப்பிட்டு போய் பார்க்க முடியுமா? எவ்வளவு விரசமான, எவ்வளவு மோசமான. இந்த படத்திலும் விரசம் இருக்கிறது. அந்த விரசத்தில் விரதம் இருக்கிறது. அந்த விரசத்தில் தெய்வீகத்தன்மை இருக்கிறது. ஒரு குழந்தையினுடைய படத்தை நீங்கள் பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான படம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நிறைய சாக்கடைகள் படங்கள் எடுக்கிற இடத்துல இது ஒரு சந்தனக்கட்டை. பத்திரிகையாளர் பற்றி என் படங்கள் கூட நான் கேட்டதில்லை. இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், இந்த படம் உங்களுக்கு பிடிக்காமையும் போகலாம். இட் டிபெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் மனதில் கொஞ்சம் ஈரத்தோட அந்த பெண்ணுடைய ஹானஸ்டியை பார்த்துட்டு, ஏன் இந்த படம் எழுதணும் அவன் அப்படின்ற ஒரு ஹானஸ்டியை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, உங்கள் எழுத்தில் அந்த மையோடு சேர்ந்து கொஞ்சம் உதிரமும் வரும், கருணையும் வரும். இந்த படத்துக்கு 36 மார்க்காவது போடுங்க. இந்த படத்தை ஃபெயில் ஆக்கிறாதீங்க. இப்போ என் படத்தெல்லாம் ஃபெயில் ஆக்குவாங்க என்னால் உரிமை இருக்கு. ஏன்னா நான் வந்துட்டேன். வெற்றிமாறன் படத்தை ஃபெயில் ஆக்கலாம், அவனுக்கு வந்துட்டான். ஆனால் என் குழந்தை, உங்களுடைய மகள் வர்ஷா, அவளை பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ. ரொம்ப அமைதியாக பேசிட்டேன்ல. ஓகே, அடுத்து நான் ஒரு ரிக்வெஸ்ட். இதுதான் கான்ட்ரவர்சி. இது வெற்றிக்கு ரொம்ப நாளாக வாடிவாசல் வரணும்னு எதிர்பார்க்குற ஒரு ஆடியன்ஸில் நான் ஒருத்தன். ஏன்னா கிட்டத்தட்ட 60 வருடங்கள் தமிழில் இலக்கியம் என்று கருதப்படுகிற ஒரு பொன்னியின் செல்வனுக்கு 60 வருஷத்துக்கு அப்புறம், 65 வருஷத்துக்கு அப்புறம் மணிரத்னம் சார் அதுக்கு உயிர் கொடுத்தாருன்னா அது ஒரு வேறு வெர்ஷன் ஆஃப் ஒரு மீடியத்தில் கொண்டு வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரானரி விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணார். அந்த மாதிரி 60 வருஷமாக என்று தமிழில் கருதப்படுகிற ஒரு கிளாசிக் என்று கருதப்படுகிற ஒரு வாடிவாசல், அதை எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வெற்றிமாறனுக்கும் சூர்யாவுக்கும் தானு சாருக்கும் வந்துச்சு. எனக்கு வெற்றிமாறனை பற்றி தெரியும். கடும் உழைப்பாளின்னு சொல்ல மாட்டேன், பெரும் உழைப்பாளி. கிட்டத்தட்ட ஒரு மேட்னஸுடைய உச்சத்தை போயிட்டு அப்படியே தொட்டு நக்கிட்டே வரும் ஒரு பெரிய படைப்பாளி. இஸ் நாட் சும்மா அப்படி இருக்க மாட்டான். எப்போ போனால் நான் என்ன புக்கு கேட்பேன்னா, ஈ வில் ரீட் சம்திங் அபவுட் வெரி பொலிட்டிக்கலி வெரி பொட்டன்ட்டான புக்கு. ஈ வில் நெவர் சாட்டிஸ்ஃபை வித் ராம்காம், இதெல்லாம் இது பண்ண மாட்டான். ஸோ இந்த படம் வாடிவாசல் ஒரு கிளாசிக் அன்று தமிழில் கருதப்படுகிற ஒரு படம். கிரேட்
புக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு வார் அண்ட் பீஸ் மாதிரி சொல்ல மாட்டேன். பட் இது தமிழில் வந்து ஒரு கிளாசிக். இந்த வாய்ப்பு இது வந்து வெற்றி கிடைச்சது வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் இந்த படத்தை வந்து சூர்யா பண்ணும்போது ஒரு பெரும் அழகன் அவன் சூர்யா, ஒரு பெரிய அறிவாளி வெற்றிமாறன், ஒரு அழகனும் அறிவாளியும் சேர்ந்த அந்த படம் எப்படி இருக்கு பாருங்க. அதனால் அந்த படத்தை வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். வெற்றிமாறனுடைய மிகச்சிறந்த படமாக வாடிவாசல் அமையும், சூர்யாவின் மிகச்சிறந்த படமாக வாடிவாசல் அமையும். இந்த மேடையில் அவர் சொல்கிறேன், நம்புகிறேன். சீக்கிரம் அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்காக நான் வெற்றியை நான் தாழ்ந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எனக்கு ஒரு நார்மலாக ஒரு படத்தை மிஷ்கின் பார்த்த உடனே அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். இந்த படம் வந்து அவர் எப்போதும் ரெஸ்பாண்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது அவர்கிட்ட. இன்றைக்கி அவர் பேசுனதும் அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக இருந்தது. தேங்க்யூ வெரி மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் த மேக்கர் ஆஃப் த ஃபில்ம் அண்ட் த ஸ்டோரி, எவ்ரி திங். தேங்க்யூ. அண்ட் நம்மளோட டைரக்டராக இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஃப்ரீடம், ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து பயங்கர ப்ரெஷர். அதுவும் வந்து ரிலீஸ்க்கு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசரோட ப்ரெஷர். இப்போ கூட அப்துல்லோட தான் பேசிகிட்டு இருந்தேன். இது 4 நாளைக்குள்ளே எங்கெங்கே வரணும், எங்கெங்கே வர வைக்கலாம், எந்த இடத்துல வரணும், எப்படி வரணும், வருமா வராதா, இப்படி எல்லா டிஸ்கஷன்ஸும் போயிட்டே தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்கும். அண்ட் இந்த படம் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுற ரோமியோ பிக்சர்ஸ் அண்ட் எல்லா கர்நாடகா, கேரளா அண்ட் நார்த் இந்தியாலையும் ஆந்திராலையும் ரிலீஸ் பண்ணுற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் எங்களோட நன்றி. அண்ட் இந்த படத்துக்கு எஸ் பிக்சர்ஸ் மிஸ்டர் சீனு ஃபண்ட் பண்ணியிருக்காங்க, அவருக்கு நன்றி. அண்ட் அவர் அப்துல் மட்டும் தனியாக கை தட்டுறாரு. அவர் தான் பணத்தை வாங்கி, அவர்கிட்ட பணத்தை வாங்கி இவங்க எல்லாருக்கும் கொடுக்கறது. அதனால் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அது அவர் மிஸ்டர் சீனு எவ்வளோ முக்கியம் இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்றது. அண்ட் எப்போவுமே வந்து ஒரு படம் நடக்கணும் அப்படின்னா இட் நீட்ஸ் அ சாலிட் மோட்டிவேட்டட் ட்ரிவன் ஃபில்ம் மேக்கர், ஒரு பயங்கர மோட்டிவேஷன் இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர் வேணும். அண்ட் வர்ஷா வந்து எப்படி சொல்கிறது, எல்லோரும் சொன்ன மாதிரி தான் ஒரு ஹைப்பர் மோட்டிவேட்டட். அவங்க நார்மல் மோட்டிவேஷன்லாம் இல்லை, எக்ஸ்ட்ராவாக இருக்கும் மோட்டிவேஷனு. அண்ட் அந்த மோட்டிவேஷனுடைய முதல்லே இது என்னென்னா, சார் நான் வந்து படம் பண்ணால் உங்கள் கம்பெனியில் பண்ணவே மாட்டேன், அதான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு. அதுதான் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு அது. அண்ட் இட்ஸ் ஸோ ஹேப்பன்ட் தட் அவங்க ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு அமேசானுக்கு பண்ணுறதா இருந்து, அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருந்தால் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேக் பண்ணுவாங்களா இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குன்னப்போ தான் ஷீ கேம் அண்ட் செட், நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி இந்த செட்டப்பில் பண்ணலாமா? இது ஓகே, எஸ் ஃபைன், பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஐ வுட் லைக், என்ன கதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ தான் நான் கேட்டேன். அப்போ நானும் அப்துல்லும் தான் கேட்டோம். ஷீ டோல்டு அந்த ஃபஸ்ட்டு 40 minutes ஸ்கூல் சொன்னப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இவ்வளோ காலம் நிறைய படங்கள் வந்து கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபில்ம்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம அழியாத கோலங்கள்லேருந்து, துள்ளுவது இளமையிலேருந்து, வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு சூழல்களில் நம்ம கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபில்ம்ஸ் பார்த்துருக்கோம். அத்தனையுமே வந்து ஒரு 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 பையனுடைய கம்மிங் ஆஃப் ஏஜ், ஒரு ஆண் தன்னுடைய 10 பருவங்களில் அவனுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்களை அவன் எப்படி கையாளுறான், அவன் அதை எப்படி எதிர்கொள்கிறான், சமூகத்தோடு தன்னை எப்படி பொருத்தி பார்த்துக்கிறான்றதுல தான் இருந்தது. இது ஃபஸ்ட் டைமாக ஒரு பொண்ணு தன்னுடைய அந்த 10 பருவங்களுக்குள்ளே என்டர் ஆகும்போது அவளுடைய க்யூரியாசிட்டி, அந்த அந்த ஆப்போசிட் செக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் அந்த 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 40 minutes வந்து அதோடு நிற்கல. இட் வாஸ் அ செல்ஃப் கிரிட்டிக். அந்த ஃபேமிலியை, அந்த எஜுகேஷன் சிஸ்டமை எல்லாத்தையுமே கேள்வி கேட்கக்கூடியதாக இருந்தது இன் அ வெரி ஃபன் வே. தட் ஐ ரியலி லைக்ட். அண்ட் அந்த அந்த ஹோல் ஸ்கிரிப்டுமே என்னென்னா, அந்தந்த காலகட்டங்களில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன முதிர்ச்சி இருக்குமோ அந்த அளவிலிருந்து, அந்த இடத்துலேருந்து அந்த அந்த சூழலை ஒரு 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 அணுகுன ஒரு தன்மை இருந்தது இந்த ரைட்டிங்கில். தட் ஐ ரியலி லைக்ட். அண்ட் அதுக்கப்புறம்
படம் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போது எனக்கு தேங்க் பண்ண யாருமே எனக்கு தேங்க் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா வந்து எந்த க்ரியேட்டிவ் காலுமே நான் எடுக்கலை. அதாவது இந்த காஸ்டிங்லலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே வர்ஷா வாஸ் டிசைடிங் எக்ஸப்ட் ஃபார் 1 or 2 திங்ஸ். 1-2 விஷயங்களை தவிர டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒர்க் பண்ணாத ஒருத்தர் சிலரை பற்றி வேணால் நான் சொல்லியிருக்கேன். இதில் முன்னாடி ஒர்க் பண்ணுறதா இருந்து அப்புறம் ஒர்க் பண்ணாதவங்களை பற்றி வேணால் சில கமெண்ட்ஸ் நான் வர்ஷாவோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து வர்ஷாவோட சாய்ஸ் தான். அண்ட் ஷீ ஹஸ் இன்ஸ்பயர்ட் த ஹோல் டீம் டு கமிட் தெம்செல்ஸ் அண்ட் கிவ் தியர் 100% டு த ஃபில்ம். ஒரு டிரெக்டரோட ஸ்பெஷல் அதுதான். அண்ட் இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் ஒரு 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 படத்தை நிகழ்த்துறதுக்கு எல்லா நிலைகள்லையும் எல்லாருமே தேவை. அண்ட் இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக வந்து என்னோட மை பாய்ஸ் ஹவ் பீன் பார்ட் ஆஃப் திஸ் டீம் ஆல்சோ. அவங்களுக்கும் நன்றி, என்னுடைய தேங்க்ஸ். அண்டு ஒரு 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 படம் நடக்கணும் முடியணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள், எவ்ரிதிங் ஷுட் ஃபால் இன் பிளேஸ். அண்ட் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமான அப்ரோச் இருக்குது, ஒவ்வொரு விதமான ரைட்டிங் இருக்குது, ஒவ்வொரு விதமான மேக்கிங் ஸ்டைல் இருக்குது, ஒவ்வொரு பட்ஜெட் இருக்குது. எல்லாம் வெவ்வேறையாக இருந்தாலும் ஒன்று மட்டும் கடைசியாக ஒரு இடத்துக்கு வரும். இந்த ப்ரெஸ் மீட்டு, மீடியா எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்கிறது, அது மட்டும் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கும். ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ், நிறைய ஏஜென்சி வந்து உங்ககிட்ட இருக்குது. அண்ட் யூ கேன் சூஸ். மிஷ்கின் சொன்ன மாதிரி நான் வந்து நீங்கள் வந்து எப்படி இந்த படத்தை பார்க்கணுன்னு நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் யோர் சாய்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த படம் என்னவா இருக்கோ அதுதான் இந்த படம் உங்களுக்கு இருக்க போகுது. அது வந்து மாறப்போகிறது கிடையாது. ஆனால் எனக்கு வந்து நான் இந்த படத்தை பார்க்குறது என்னென்னா, ஒவ்வொரு தலைமுறையும் தனக்கான வாழ்க்கையை, தனக்கான எதிர்காலம் என்னவா இருக்கணுன்றத அவங்களுடைய முன் தலைமுறைகிட்ட இருந்தும் எந்த சூழலில் அவங்க வாழறாங்களோ அதிலிருந்தும் அவங்க கற்றுக்குறாங்க. ஒரு 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 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியில் வந்து 4 பசங்க 5 பசங்க இருப்பாங்க. தட் வாஸ் த மோஸ்ட் காமன் திங். ஒரு 50 வருஷம் 40 வருஷம் 2 பசங்களாக மாறினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தராக மாறினாங்க. அந்த ஃபேமிலின்ற அந்த ஃபேப்ரிக் மாறலை. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் மாறுச்சு. அப்புறம் எங்கள் அம்மா காலகட்டங்களில் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. வேலைக்கு போனாலும் வீட்டில் வந்து எங்கள் அம்மா தான் சமைக்கணும். எங்கள் அப்பா வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டார். அவர் வேலைக்கு மட்டும் போவார். அம்மா வேலைக்கும் போகணும், வீட்லேயும் பார்த்துக்கணும். அப்படி இருந்தது. ஐ திங்க் எங்கள் ஜென்ரேஷன் வரைக்கும் அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மாறல. பட் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் மாறி இருக்காங்க. 2 பேர் வேலைக்கு போனாங்கன்னா வீட்டில் இருக்கிற வேலையும் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்கவங்க தலைமுறைக்கு ஏற்ற வாழ்க்கையை அவங்க போன தலைமுறை செஞ்ச தப்புலேருந்தும் அவங்க செஞ்ச கரெக்ட்லேருந்தும் அந்த வாழற சூழல்லேருந்தும் அவங்களாவே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த தலைமுறையுடைய வாழ்க்கையை போன தலைமுறை ஜட்ஜ் பண்ணுறதும், இந்த தலைமுறை போன தலைமுறை வாழ்க்கையை ஜட்ஜ் பண்ணுறதும் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்கவுங்க தலைமுறை வாழ்க்கை அவங்கவுங்களுக்கானது தான். இப்போது இந்த தலைமுறையில் இருக்கிற இளைஞர்கள் ரசிக்கிற இசையை நாம் வெகுவாக ரசிச்சிட முடியாது. நம்ம தலைமுறையில் ரசித்த இசையை இன்றைக்கி இருக்கிற தலைமுறை வெகுவாக ரசிச்சிட முடியாது. ரசிக்கிறவங்க இருக்கலாம், ஆனால் பொதுவாக. அதுபோல் ஒவ்வொரு தலைமுறைக்குமான வாழ்க்கை அந்தந்த தலைமுறையுடையது. அதை மற்றவர்கள் ஜட்ஜ் பண்ணுறது சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய இடத்துலேருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது முக்கியம் நினைக்கிறேன். இப்போ இந்த படத்தில் வந்து அம்மாவும் பொண்ணும் இருக்காங்க. அந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான இடைவெளி, அந்த இடைவெளியை அவங்க 2 பேரும் கடக்க முயற்சி பண்ணுறதும், இடைவெளியை கடந்தாங்களா இல்லையான்றதும் தான். அவங்க எந்த ஒரு பாயிண்டில் 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்களோ அல்லது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறாங்களோன்றது தான் இந்த படத்தினுடைய ஒரு ஃபைனர் ஆக்குன்னு நான் நினைக்கிறேன். வேறு விஷயங்கள் இருந்தாலும் இதுக்குள்ளே ஒரு தாயும் மகளும் ஒருவரை ஒருவர் அவர்களுடைய குறைகளோடு ஏற்றுக்கிறது தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவில் நான் பார்க்குறேன். அண்டு நடித்த ஒவ்வொருத்தருக்கும், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தனித்தனியாக தேங்க் பண்ணணும். ஆனால் அதுக்கான நேரம் இருக்கான்னு தெரியல. இதில் முக்கியமாக 2-3 பேர் மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். எல்லா டிஓபிஸ்,
மூணு பேருமே வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இந்த டிஓபிஸ் எல்லாரை விட வர்ஷா இஸ் யங் இன் எக்ஸ்பீரியன்ஸ், பட் எவ்ரிபடி கேவ் இன் தேர் 100% கமிட்மெண்ட் அண்ட் சப்போர்ட் டு ஹர் விஷன். நான் ரெண்டு சந்தர்ப்பங்களில் ஷூட்டுக்கு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு டே நினைக்கிறேன், இல்லை ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு டேயோ செகண்ட் டேயோ ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அந்த காலேஜ் போர்ஷன் ஒன்று எடுக்கும்போது நான் போயிருந்தேன். அப்போவும் வந்து எனக்கு வந்து ஹீ ரிமைண்ட்ஸ் மீ ஸோ மச் ஆஃப் ஷங்கி. ஷங்கி வந்து பாலமேந்திர சாரோட சன். ஸோ எனக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கு அவரை பார்க்குற ஞாபகம் வருது அடிக்கடி. பிகாஸ் அதே மாதிரியான ஷங்கி ரொம்ப கூல் பர்சன். எந்த பாலுமேந்திர சாருக்கு ரைட் ஆப்போசிட். அவர் வந்து பாலுமேந்திர சார் வந்து ரொம்ப கோவமாக ரொம்ப அக்ரெசிவாக இருப்பார் ஸ்பாட்டில். ஷங்கி வந்து அதே வேலையை அதே எஃபிஷியன்சியோட சத்தமே இல்லாமல் செய்வார். அந்த மாதிரி தான் இருந்தது பிரின்ஸோட ஒர்க்கு. அண்ட் வர்ஷா என்ன கேட்டாலும் ஹி வாஸ் ஆல்வே யா ஓகே வில் டூ இட், என்ன யா ஃபைன், அவ்வளோதான் இருந்தது. அந்த மாதிரி தான் இருந்தார். ஸோ அண்டு அந்த அந்த 30s வந்து நான் போகலை, செட்டுக்கு போகலை. பட் எனிபடி ஆல் ஆஃப் தெம் ஒரு டைரக்டருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணுமோ அப்படி அந்த 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 ஸ்கிரிப்டுக்கும் டைரக்டருக்கும் எக்ஸ்டென்ஷனாக இருந்தாங்க. அண்ட் ஆல் த பாய்ஸ் இன் த ஃபில்ம், லைக் ஐ மீன் பாய்ஸ்னால் 3 பசங்க, 3 பேருமே வந்து தே ஹேட் பிளேட் த ரோல்ஸ் வெல். ரிதுவுக்கு வந்து ஒரு அந்த ப்ளீஸ் ஸ்கூலில் ஒன்று இருக்குது. அப்புறம் லேட்டர் 30s ஒரு போர்ஷன் இருக்குது. அந்த டைம் வந்து இட் ரியலி ஒர்க்ட் அண்ட் போத் ஆஃப் தெம் ஹட் டன் அ வெரி குட் ஜாப். அண்ட் அம்மா டிஜே ஆஸ் ஆல்வேஸ். ஆக்சுவலாக நான் டிஜே வந்து ரொம்ப தேங்க் பண்ணேன் இந்த படத்தில் பண்ணதுக்கு. பிகாஸ் ஃபார் டிஜே அது சின்ன ரோல், டிஜே பண்ணியிருக்க ரோல்ஸோட கம்பேர் பண்ணும் சின்ன ரோல். பட் ஹீ வாண்டட் டு டூ தி ஃபில்ம் ஃபார் வர்ஷா. வர்ஷா கேட்குறாங்க, அதனால் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டன். அண்ட் தென் த அதர் பர்சன் ஷஷாங்க், ஷஷாங்க் அது ஒரு இஸ் அ நியூ பாய். ஹீ இஸ் ஆல்சோ டன் த எனக்கு ஆக்சுவலாக இன்டர்மிஷனில் ஒரு எபிசோடு இருக்குது. அது வந்து பசங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியல. வி ஹேட் அ ஸ்க்ரீனிங், ஒரு 1000 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போட்டு காமிச்சோம். அதில் வந்து அந்த இன்டர்மிஷனில் ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்கும். அதுக்கு பாய்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு பார்க்கணுன்னு இருந்தது. ஆக்சுவலாக பாய்ஸ் கிளாப் பண்ணாங்க. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஓகே, இன்றைக்கி இருக்கிற பசங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. நான் வந்து என்னோட டைம்ஸில் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படி ஒரு சீன் பார்த்துருந்தேன். ஐ மைட் நாட் ஹவ் என்ஜாய்ட் இட். பட் பசங்க இன்றைக்கி அது கிளாப் பண்ணாங்க. ஐ திங்க் தெர் இஸ் லாட் ஆஃப் சேஞ்ச். இந்த தலைமுறை என்னுடைய தலைமையிலேருந்து வேறு மாதிரி தான் வாழ்க்கையை பார்க்குது, உறவுகளை பார்க்குதுன்றதுக்கு எனக்கு அது ஒரு இதாக இருந்தது. அண்ட் அம்மா, பொண்ணு, பாட்டி, அவங்க 3 பேரும் வந்து 3 ஜெனரேஷன்ஸ். தெர் இஸ் அ சீன் வேர் அம்மா வந்து பொண்ணை ஒரு விஷயத்துக்காக கேவலமாக பார்ப்பாங்க. பாட்டி வேறொரு விஷயத்துக்காக அம்மாவை கேவலமாக பார்ப்பாங்க. ஒவ்வொரு ஜெனரேஷன் எப்படி பார்க்குதுன்றது அது படமாக பார்க்கும்போது வில் see that. அது எப்படி இப்போ சொன்னால் எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால் ஐ எம் ஸ்டேயிங் அவே ஃப்ரம் இட். அண்ட் all of them would have done it with such conviction. அண்ட் எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து அவங்க 3 பேரும் வந்து ஒரு 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 அம்மா, பொண்ணு, பாட்டி அப்படி தான் இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி த மதர் அண்ட் டாட்டர் திங் எங்கள் வீட்லேயும் நடக்கும். அது எங்கள் அம்மாவும் அக்காவும் வந்து சண்டை போட்டுக்குவாங்க. நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஐயோ இவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்களே, இனிமேல் வாழ்க்கையில இவங்க பேசிக்கவே மாட்டாங்க போல் இருக்கே, இவ்வளோ சண்டை போடுறாங்களே அப்படின்னு இருக்கும். அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து அதே ஃபோன் கான்வர்சேஷன் ரொம்ப நார்மலாக எதுவுமே நடக்காத மாதிரியே இருக்கும். நம்மலாம் இப்படி சண்டை போட்டோம்னா நார்மல்சிக்கு வர்றதுக்கே ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகிடுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 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 ஹவு அ மதர் அண்ட் டாட்டர் கேன் ஷிஃப்ட் பிட்வீன் எக்ஸ்ட்ரீம்ஸ், அது வந்து இதில் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நாட் ஜஸ்ட் த ரைட்டிங், த வே தே ஹட் கேரிட் தெம்செல்ஸ். அண்ட் ஆல்சோ அந்த ஒரு சின்ன விசினிட்டிக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிறது வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்கும், பொண்ணு ஸ்கூலில் ஒன்று பண்ணிட்டா அது வீட்டில் ஹஸ்பண்டுக்கோ இல்லை மாமியாருக்கோ இல்லை மற்ற யாருக்கோ தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அந்த அம்மா எவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்காங்க. அண்ட் அம்மா அவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்கும்போது பொண்ணு எப்படி அக்ரெசிவாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா. அந்த ட்ரெய்லரில் ஒரு இது இருக்கும், இனிமேல் நான் உனக்கு பிடிச்சது எது என்ன உனக்கு பிடிக்காததெல்லாம் வேணும்னு பண்ணுவேன், எனக்கு பிடிச்சது மட்டும் பண்ணும். அது எதுக்குன்னு அம்மா வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணதுக்கான ரெஸ்பான்ஸாக தான் அது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் பிட்வீன் த மதர் அண்ட் டாட்டர் 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க.
அண்ட் பாட்டி வந்து ஷீ இஸ் வெரி நேச்சுரல். அவங்க வந்து ஷி வாஸ் வெரி நேச்சுரல். அண்ட் காலேஜில் நம்ம பார்க்குற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து தேவர் நாட் த யூஷுவல் கைண்ட் ஆஃப் பீப்புள் வி சி இன் ஃபில்ம்ஸ். ரெகுலராக நம்ம சினிமாவில் பார்க்குற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இல்லை, வெவ்வேறு விதமாக இருந்தாங்க. அண்ட் இன்க்ளூசிவ்னஸ் ஆஃப் அட் ஆல் லெவல்ஸ் எல்லாமே இருந்தது. அண்ட் எனக்கு உண்மையிலே படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு டாக்டர் ஒருத்தவங்க வருவாங்க. அந்த காலேஜ் எபிசோடில் ஒரு டாக்டர் வருவாங்க. அந்த டாக்டரோட காஸ்டிங், அவங்கள நம்ம நார்மலாக வந்து அப்படிப்பட்ட ஒருத்தங்களை வந்து நம்ம டாக்டர்னு காஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிப்போம். ஸோ ஒரு டைப் காஸ்ட் ஒன்று இருக்கும். ஒரு டாக்டர்னால் இப்படி இருக்கணும், ஒரு 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 இன்னொரு வேலை செய்கிறவங்கன்னா ஒரு மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஏதோ சில டைப் காஸ்ட் இருக்கும். அதெல்லாம் பிரேக் பண்ண ட்ரை பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டாக்டர் உடைய காஸ்டிங் வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. இன்னும் நிறைய அண்ட் எடிட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் ஹேப்பனிங் இன் த ரைட்டிங், அண்ட் தென் இட் ஹேப்பன்ஸ் வைல் ஷூட்டிங், அண்ட் தென் இட் ஹேப்பன்ஸ் இன் த டேபிள். அண்ட் டேபிளில் எடிட் நடக்குதுன்னும் போது எடிட்டர், டைரக்டர், அப்புறம் இவங்க 2 பேர் க்ரியேட்டிவாக ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் வெளியே அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டரோட ஃப்ரெண்ட்ஸ், எடிட்டரோட ஃப்ரெண்ட்ஸ், கருத்து சொல்கிறவங்க, நடிகர்கள். இங்கே அந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஜென்ரலாக எல்லாருமே சொல்லுவோம், ஒன்று ஒரு இன்புட்டை வாங்கி ஒன்று ஒன்றா சேர்த்து ஃபைனலாக ஒரு படமாக ஒன்று வந்து எடுத்துகிட்டு வந்து சேர்க்கும்போது தட் இஸ் வாட் வி சி. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் த எடிட் இஸ் வெரி ஸ்பெஷல். பிகாஸ் இது வந்து நான் முதல் தடவை அந்த ஃபஸ்ட்டு அவங்க எனக்கு காட்டினதுலேருந்து நான் ஃபீல் பண்ணுறது அதுதான். இந்த எடிட் இஸ் அ வெரி நியூ ஏஜ் அப்ரோச் டு ஃபில்ம் எடிட்டிங். ரெகுலர் எடிட் பேட்டர்ன் இல்லாமல் இட்ஸ் அ வெரி நியூ ஏஜ் அப்ரோச் டு அ ஃபில்ம். இந்த படத்தை ஒரு படத்தை ஒரு சீனை இந்த ஸ்பேஸில் பார்க்கணும் அல்லது இந்த பேசிங்கில் வைக்கணுன்றதெல்லாம் மீறி ஓவராலாக ஒரு சீன்றது இல்லாமல் ஒரு சீக்வன்ஸாக ஒரு ஃபில்மாக என்ன எமோஷன் கன்வே பண்ணணுமோ அதை கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு இந்த எடிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நரேட்டிவ் டூலாக எடிட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அதை தான் பண்ணுறோம். பட் ஒரு சீனாக அல்லது ஒரு 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 சீக்வன்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸாக இல்லாமல் ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு எமோஷனை கன்வே பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். அண்ட் மியூசிக், நான் வந்து அமித் திரிவேதியோட ஒரு தடவை கூட இன்னும் பேசினது கூட கிடையாது. அனுராக் வந்து படம் காமிச்சேன் நான் விடுதலை ஷூட்டில் இருந்தப்போ. என்ன நடந்துகிட்ருக்கு, அவரும் வந்து இந்த படத்தை ஆரம்பத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேசணும், அப்புறம் பண்ண முடியல. என்ன நடந்திருக்கு, அந்த படம் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னாரு. நான் விமியோ லிங்க் இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்களான்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் காமிச்சேன். நான் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்து ரூமில் அவர் பார்த்துட்டு டபால்னு ஓப்பன் பண்ணிட்டாரு. இதுதான் படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது செகண்ட் ஹாஃப் நான் பார்க்கணும், இருக்காரு. திஸ் இஸ் அ மியூசிக்கல் ஃபில்ம், இதுக்கு வந்து அமித் மியூசிக் பண்ணால் சூப்பராக இருக்கும். யார் பண்ண போகிறது இல்லை, சந்தோஷ் பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னும் எதுவும் ஃபைனலைஸ் பண்ணலன்னா, இல்லை இது அமித் பண்ணால் சூப்பராக இருக்கும், இருங்க நான் சொல்கிறேன். அப்போது சந்தோஷ் நாராயணோட பேசியிருந்தோம். பட் அவங்களுக்கு அந்த பெரிய படங்கள் கமிட்மெண்ட் இருந்தது. அதனால் வந்து எப்போ என்னன்னு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்ததால் அமித் நான் இப்போ பேசுகிறேன், 7ஆம் தேதி பேசினார், அந்த எந்த மந்த்னு மறந்துடுச்சு, 7th பேசினார். 11th வந்து வர்ஷா பாம்பே போய் அவரை மீட் பண்ணி அங்கேருந்து கடகடன் டியூன்ஸ் எல்லாம் வந்தது, எல்லாமே முடித்தாங்க. ஸோ அனுராகுடைய பேஷன் ஃபார் பேட் கேர்ள், அவருடைய கன்விக்ஷன், அவருக்கு இந்த படத்து மேலே இருக்கிற பிலீஃப் அண்ட் ஹை ஹோப்ஸ் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன்னா வந்து நான் அப்படியா அந்த அளவுக்கு இருக்கா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் அவருடைய எக்ஸைட்மெண்ட் அபவுட் திஸ் ஃபிலிம். ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இன்னும் நிறைய ஆட்கள் இருக்காங்க, யாராவது விட்டோமா? ஸோ as I said in the beginning, ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து ரொம்ப டாக்ஸிங்கான வேலை. டைரக்டர் வந்து ஜாலி, க்ரியேட்டிவாக நம்ம இருப்போம், நம்ம ஒரு ப்ரொடியூசரை கேட்போம், அது வந்துடும் முடிஞ்சிடும், அவ்வளோதான். அண்டு அதில் உண்மை ஒரு பெரிய இது, நம்ம வேலையை மட்டும் நம்ம செய்யணும், அவ்வளோதான். இது ஒரு ப்ரொடியூசராக இருந்தால் நம்ம டீசருக்கு கீழே வர்ற கமெண்ட்லேருந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து
கவனமாக இருக்க வேண்டியிருக்கும். ஓகே, இப்படி இப்போ ஒருத்தர் பேசும்போது யோசிச்சிட்டே இருந்தேன், ஓகே இதுக்கு என்ன கமெண்ட் வரப்போகுது, அடுத்தடுத்து என்ன வரும், ஓகே நம்ம இப்போ பேசும்போதே ஒன்று ஸ்லிப் ஆயிடுச்சு எனக்கு. நான் யோசித்தேன், ஆஹா ஓகே இப்போ அடுத்து இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க, இப்படி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே நேரடியாக படத்துடைய வணிகத்தை பாதிக்கும் அப்படின்னும் போது அது ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு பெரிய ப்ரெஷராக மாறுது. மிஷ்கினும் நானும் சில விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்போ அது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு. அண்டு ஏற்கனவே ஒரு படம் கோர்ட்டில் இருக்குது, வந்துருச்சு, கோர்ட்டில் இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மனுஷி தான். அண்டு இந்த படமும் வந்து பேட் கேர்ளும் ரிவைசிங் கமிட்டியில் போய் UA16+ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். இட்ஸ் UA. படத்தோட டீசர் பார்த்துட்டு கொஞ்சம் ஹைப்பர் சென்சிட்டிவாக சில கமெண்ட்ஸ் அண்ட் சில அசம்ஷன்ஸ் இருந்தது. பட் படம் அந்த மாதிரியானதாக இல்லை. படங்களை தணிக்கை குழு தான் வந்து எந்த படத்தை யார் பார்க்கலாம், எந்த அளவில் பார்க்கலான்னு தீர்மானிக்கிற அமைப்பு. அந்த அமைப்பு UA16+ கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. அண்டு இதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண மனுஷி ஒரு சென்சர் ஸ்க்ரீனிங் அண்ட் 2 ரிவைசிங் கமிட்டி ஸ்க்ரீனிங் கோர்ட்டுக்கு போய் இப்போது வந்திருக்கு. ஸோ ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து பெரிய சேலஞ்சாக இருக்குது நம்மள மாதிரி ஆட்களுக்கு. பெரிய ப்ரொடியூசர்ஸ் கிடையாது, சின்ன ப்ரொடியூசர்ஸ், அங்கங்கே கொஞ்சம் கடன் வாங்கி எப்படி படம் எடுக்கிற ஆட்கள், நம்ம ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுக்கிறவங்க. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். அதனால் வந்து என்ன யோசிச்சுருக்கோம்னா, பேட் கேர்ள் தான் வந்து கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியுடைய கடைசி படமாக இருக்கும். அதுக்கப்புறம் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி கடையை சாத்துறோம். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் அதை வந்துச்சு பாருங்கள். எதை மறந்துட்டீங்களான்னு கேட்டேன். எனக்கு வந்து கூடவே சில பேர் இருக்கும்போது அதை கவனிக்கிறதுக்கு மறந்துடுறேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த படத்தில் நேரடியாக சம்மந்தமே படாத சொக்கலிங்கம் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அசிஸ்டன்ட் மேனேஜர். அப்புறம் ஆடுகளம்லேருந்து என்னுடைய எல்லா படங்களுக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்டு இப்போ இந்த முந்தானேத்து வரைக்கும் அவர் வந்து இந்த படத்தோட எந்த விதத்துலையும் சம்மந்தப்படலை, இன்டேரக்டாக தான் சம்மந்தப்பட்டிருந்தார். முந்தானேத்து தடாலடியாக ஒரு என்ட்ரி கொடுத்து ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழலில் இருந்து படத்தை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன வேலை பார்த்தாரு. அப்புறம் மணிகண்டன்னா வந்து நாங்கள் வந்து மணி இப்போ எழுதி கொடுக்கும்போதே RS மணி அப்படி தான் இருக்காங்க. என்னென்னா RS என்டர்டெயின்மெண்ட்டுடைய கோ ப்ரொடியூசர் மணி, ரேகாவுடைய இணையர். அவர் தான் வந்து விடுதலை பட அசுரன் டைம்லேருந்து எனக்கு கொஞ்சம் பழக்கம். அப்புறம் விடுதலையில் தொடர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த படம் வந்து அந்த ஆடியோ லான்ச்லேருந்து ரேகா வந்து இந்த படத்தோட PRO. இந்த படம் வந்து எல்லாமே பெண்களாக இருக்கணும்னு வர்ஷாவோட ரிக்குவயர்மெண்ட், அது ப்ரீ ரெக்வெஸ்ட். அதில் 1-2 பேர் கொஞ்சம் அப்படி மாறி வந்துட்டாங்க. ஸோ அதனால் ரேகா வந்து முதல் முறையாக இந்த படத்தில் தனியாக PROவாக பண்ணுறாங்க. ஸோ மணி வந்து எல்லாமே வந்து கூட இருந்து இந்த ஆடியோ லான்ச் பிளான் பண்ணுறதுலேருந்து இந்த படத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுறது வரைக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட பேசி பணம் வாங்கிறது வரைக்கும் எல்லாமும் வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு கார்னிவல் ஒன்று பிளான் பண்ணோம், பேட் கேர்ள் கார்னிவல்னு 2 நாளைக்கு முன்னாடி கமலா தியேட்டரில் ஒரு
1000 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு ஸ்க்ரீன் பண்ணோம். அதுக்கும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் வந்து கடைசி நேரத்தில் பேமெண்ட்டு கொடுக்க முடியாமல் ஒரு 2-3 ராஜ் சினி சர்வீஸ், அப்புறமா வந்து லார்வென் சிஜி இது அவங்க வந்து நான் ஃபோன் பண்ணேன். அப்போ அந்த ரிலீஸ்க்கு அப்புறம் பணம் சார் என்ன சார் எல்லாம் ராஜினி சர்வீஸ் வந்து வேல்ராஜுடையது சார் என்ன சார் அதெல்லாம் வந்து பணம்லாம் வேணாம், இல்லை நான் ரிலீஸ்க்கு அப்புறம் தரேன் அப்படின்னு 2 பேருக்குமே அப்படி தான் சொன்னேன். அவங்க வந்து தே காட் அஃபெண்டட் பிகாஸ் ஐ கால் தெம் டு ஸ்பீக் அபவுட் இட். அவங்களுக்கும் தேங்க் பண்ணணும். அப்புறம் அப்துலுக்கு தனியாக நான் எதுவும் சொல்லலை, தேங்க் பண்ணல இந்த படத்தில். இதை அவர் வந்து பேங்கிங்கில் வந்து 25 இயர்ஸாக இருந்தார். சரி நம்ம ஏதாவது புதுசாக பண்ணலான்னு அவர் அதுலேருந்து இழுத்துட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கேன். அவரும் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஐ தேங்க் ஹிம் ஆல்சோ ஃபார் தேட். அண்ட் இப்போது மிஷ்கினுடைய இது நான் வந்து வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ராஜா இப்போ வந்து இங்கே என்னால் வந்து நீங்கள் இங்கே போட்டு டவாலில் உடச்சிட்டிங்க, இங்கேருந்து என்னால் எதுவும் சொல்ல முடியாது டியூ டு லாட் ஆஃப் டெக்னிக்கல் ரீசன்ஸ். லாட்டில் கப்புள் ஆஃப் டெக்னிக்கல் ரீசன்ஸால் இங்கே எதுவும் சொல்ல முடியாது. நான் அங்கே வந்து உட்காந்து உங்ககிட்ட சொல்கிறேன். இன்னொரு 10 நாளைக்குள்ளே ஐ வில் கிவ் an update. I'm a little nervous since I'm the first to speak here, but I'm very, very thankful to be here today. I haven't watched the movie yet. I'm really looking forward to watch it, but I lived the experience. I'll keep this quick. Big thank you to Varsha for trusting me with this. It's a big project for me. She gave me the space to work as an artist and to bring out the best that I could. Tamil... No, I think I'll stick to English so I can be more articulate. Just thank you, Varsha, for trusting me, and Anjali for letting me do my thing every single day, being the most angel, that's what I call her, Anjali. She was literally an angel. She let me do it. It takes a lot of guts to come, maybe not looking your best, but I don't believe that because she looked stunning in every frame. I couldn't believe it, and I still can't believe what I saw today. I feel lucky, I feel grateful. Thank you so much for everyone who supported me in this. My team, Shariha and Deepika, who stepped in for me when I couldn't. Shruti for putting together this and visualizing it. All the amazing girls on set that really made this happen. The DOPs, everybody. This was experience of a lifetime, and I couldn't be more thankful. Thank you so much. இதுதான் லைக் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 2 times நான் வந்து ஒரு படத்தில் வந்து லிரிசிஸ்ட்டை ஒர்க் பண்ணது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்யூ வர்ஷா. அண்ட் கேபர் சார் தான் என்னை வந்து ஆக்சுவலி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களாம். ஸோ அதனால் அதுக்கும் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இவ்வளோ வல்னரபுளாக இவ்வளோ ஆனஸ்ட்டாக ஒரு பொர்ட்ரேயலில் நான் ஒர்க் பண்ணதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் மெயினாக இந்த சாங் வந்துட்டு உள்ளே இருக்கிற வல்னரபிலிட்டியெல்லாம் அப்படியே உள்ளே புழிஞ்சு எடுத்து எழுதின மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஜஸ்ட் தேங்க்யூ ஃபார் and this is my first time singing for Amit Trivedi sir also, and thank you for his wonderful music, and thank you Vetri Maaran sir for approving my lyrics. So ellarkum nandri, thank you, and ரொம்ப excited இந்த படம் வரதுக்காக, இந்த படத்தை பார்க்கறதுக்காக. So எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. So how does your song go again? கத்துறேன், பரவாயில்ல பாடிக்கோ. உன்னை தாக்கும் என்னை தாக்கும் உன் ஞாபகம், ஒரு பார்வைக்காக என் யாசகம், பொய்யால் மெய் சிலிர்த்ததே நன்று, கனாவில் வாழ்ந்ததால் தாமதம், உன் நெஞ்சில் தஞ்சமாயோரிடம், முள்ளால் முள்ளெடுக்கலாம் என்று. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சாரி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் வேலூர்லேருந்து வந்து அதனால தான் டிலே ஆகிடுச்சு, சாரி. தேங்க்யூ பிரசன்ட் மீடியா, நீங்களாம் கரெக்டாக அட்டெண்டன்ஸ் போட்டிங்க, நன்றிகள். ஃபஸ்ட்டு வர்ஷா மேம்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க வடச்சென்னை ஒர்க் பண்ணும்போது சொன்னாங்க, நான் படம் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க சரண்யான்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் சரி எல்லாரும் சொல்கிறாங்க, 10 இயர்ஸ் சினிமாவில் கேட்டோம், அவங்களா தான் சொல்கிறாங்கன்னு விட்டேன். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி கூப்பிட்டாங்க. அவங்க கால்லாம் பண்ண மாட்டாங்க ஜென்ரலாக, மெசேஜ் மட்டும் இருந்தால் நான் எப்போயாவது ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். படம் பண்ணுறீங்களா மேம், வில் டெல் யூ சரண்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலி போடுவாங்க. அப்புறமா ஒரு நாள் கால் பண்ணாங்க, ஆஃபீஸ் போனேன். நான் ஆஃபீஸ் அட்மாஸ்டர் பார்த்தோன்னே, ஆஃபீஸ் போட்டாங்க போல், ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன்.
மேலேருந்து வந்தாங்க. உட்காந்துட்டு ஷைனா நம்ம ஒரு படம் பண்ண போகிறோம். ஓகே கண்டிப்பாக அதில் நீங்கள் இருக்கீங்க. வெற்றி சார் இப்போதைக்கு பண்ணுறாரு, நீங்கள் இருப்பீங்க, அவ்வளோதான், எதுவும் சொல்ல. ஆனால் நீங்கள் ரிஹர்சல் பண்ணுற மாதிரி இருக்கும், வர்ற மாதிரி இருக்கும். எனக்கு நிறையலாம் ஆக்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் நீங்கள் வரணும். நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். நான் வெளில போய்ட்டு யோசிக்கிறேன். ஒரு ஆஃபீஸில் ஜென்ரலாக கால் வருது வேறு, ஒரு பொண்ணு ஒரு படம் பண்ணுறாங்க, அவ்வளோ வருஷம் கழித்து ஞாபகம் வச்சு கூப்பிடுறாங்க. அதுக்கே நான் உண்மையாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் நிறைய ஃபாலோ பண்ணல, அவங்க எனக்கு எதுவுமே பண்ணல, அழகாக கூப்பிட்டாங்க, வாய்ப்பு கொடுத்தாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்புறம் வெற்றி சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் வெற்றி சார். இவங்க சொல்லும்போது அந்த பொண்ணா வடச்செல்லாம் நடிச்சிருக்கேன், அடுத்தடுத்து ஏன்னா சாரோட படங்கள்லாம் ஜென்ஸ் டாய்லெட் மாதிரி பொண்ணுங்களுக்கு வாய்ப்பே இருக்காது, வெறும் ஜென்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சார் வந்து கண்டிப்பாக காசன் குரு சார்கிட்ட காமிச்சிருப்பாங்க. அப்படி காமிக்கும்போது சார் வந்து ஓகே பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸு. கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி, எஸ் ஆப்வியஸாக தேங்க்ஸ். மேனேஜர்ஸ்லாம் வந்து எந்த சங்கத்தலைவன் எத்தனை படம் அடுத்தடுத்து ஒர்க் பண்ணாலும் அவங்கக்கிட்ட அழகாக பேசி இந்த காசன் குரூப்பில் வந்துட்டேன். அண்ட் அஞ்சலி, ஷீ இஸ் வெரி ஸ்வீட். அவங்க எப்போ நான் வந்து மிங்கிள் ஆகிறதுக்கு பயந்தான், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணியிருப்போம். ஷீ இஸ் ரம்யா அண்ட் செல்வி. நிஜமாக இந்த படம் பார்க்கும்போது நான் இன்னும் படம் பார்க்க 2 வாட்டி கூப்பிட்டாங்க, ஊர்லேருந்து வர முடியல, மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்தோம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் காலேஜ் பொண்ணுங்கள்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க, கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் ஏறிட்டாங்க பொண்ணுங்க கூட, அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. சரண்யா செல்வி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படியா அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க கூட மெசேஜ் பண்ணியிருந்தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தேங்க்யூ அஞ்சலி. அப்புறம் என்னோடய காசன் கூட எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இபி சார் எனக்கு வாய்ஸ் கொடுத்தது, எனக்காக வேற ஒரு பொண்ணு தான் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, வினித்ரா, அதுதான். அண்ட் நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பாட்டில் இருக்கிறது மட்டும் ஒரு 2 லைன்ஸ் மட்டும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நான் சோக்கால் ஓரமாக நின்று கொஞ்சம் கொஞ்சமாக படம் பண்ணி நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஆனால் வருஷமாக கூட ஒர்க் பண்ணது வேற எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவங்க வந்து நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் டேரக்டர்ஸே எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அவங்க இங்கே மானிட்டரில் இருக்க மாதிரி இருப்பாங்க, டக்குன்னு பார்த்தா ஏடிஸ் கூட ஆர்டி பண்ண சேர்ந்து வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, எங்கே காணான்னு பார்த்தா அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து நான் செல்வராகவன் சார் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், இவ்வளோதான் நடிக்கணும்னு சொல்லலாம், கண்ணி இவ்வளோதான் சிமிட்டணும், இப்படின்னா இவ்வளோதான் திரும்பும் போது ரியாக்ஷனோட திரும்பக்கூடாது, அதுக்கப்புறம் தான் ரியாக்ட் பண்ணணும், அது நிறைய இருக்கக்கூடாதுன்னு. அது ஒரு நான் ஃபீமேல் வெர்ஷனில் பார்த்தோன்னா அது வருஷா மேம் மட்டும்தான். ஏன்னா இல்லை நான் நடிக்கல, அவங்க என்ன ஏன்னா ஒரு வாட்டி தான் சிமிட்டணும், செகண்ட் டைம் சிமிட்டக்கூடாது, சிமிட்டலாமா என்னன்னு யோசிக்கணும். ஓகே அவ்வளோ மட்டும் பண்ணிக்கிறேன். ரீடேக் போகும்போது எனக்கு உள்ளேருந்து அப்படி இருக்கும், ஆனால் அவங்களுக்குள்ள ஓகே போயிடலாம் சில் பண்ணிடலாம் அப்படின்வாங்க. 3rd டைம் 4th டைம் தான் சம்டைம்ஸ் போயிருக்கு. எனக்கு அவங்களுக்கு சீக்கிரம் ஷூட் முடிக்கணும், அன்றைக்கி அவ்வளோதான் பேமெண்ட். அவங்களுக்கு ஃபஸ்ட் படம் வெற்றி சார் நம்பி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு பல டென்ஷன் இருக்கும், அது எங்கள் மேலே வந்துடக்கூடாது. நான் ஒரு பீதியிலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, படத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் மாடர்னாக நல்லா காமிச்சிருப்பாங்க, அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாத்துலேயும் அவ்வளோ மூஞ்சி விடோ போட்டு சோகமான வீட்டு வேலைக்காரி இப்படியே காமிச்சு ஒன்று இருக்குல்ல ஸ்டீரியோ டைப், அது மாற்றணும்னு சொல்கிறாங்க, எங்கே மாற்றுறாங்க, அது இவங்க மாற்றிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச், அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஏன்னா ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு ஷார்ட்ல நான் வரும்போது அப்புறம் போஸ்டர்ஸில் என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு கேட்டாங்க, பரத் பேப் சாரி இல்லை சார் அவங்க அப்படி சொல்லுவாங்க அந்த ஃப்ளோவில் வந்து சாரி நிஜமாக இந்த படத்தில் உன்னை நல்லா காமிச்சிருக்காங்க போலமா. இந்தியா 2 பார்க்கும்போது சொன்னாங்க, உன்னை இந்த படத்தில் தான் தெளிவாக காமிச்சிருக்காங்க, இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன், கருப்பு பெயிண்ட், உனக்கு எதுக்குமா கருப்பா மேக்கப், எல்லாடி கருப்புனா இப்படி தானே இருக்கேன், அதையே இன்னும் டல் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. அவருக்கு ஃபஸ்ட்லேருந்து சொல்லி நான் புரிய வச்சு, அதனால அது அப்படிதாம்மா அப்படின்றவன். இது பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அவங்க வர முடியல, ஆனால் வந்து இப்போ கூட ஆல் தி பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஒயிட் ஹார்ட் போட்டு அனுப்பிச்சு ரொம்ப ஹார்ட் விஷஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த டைம் நான் ட்ராவல் பண்ணக்கூடாது, அங்கே அனுப்பிச்சு வச்சாங்க, தேங்க்யூ பரத், இங்கே இல்லை பட் ஓகே. ஸோ என்னை அழகாக காமிச்சிருக்காங்க, அதனால ரொம்ப ஹாப்பி. இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். பேட் கேர்ள்னால் அவள் பேட் கேர்ள் இல்லை, அவள் அந்த ஏஜுக்குள்ளே என்னென்ன பார்க்குறா, எங்கள் டேரக்டர் பேசியிருப்பாங்க ஆடியோ லான்ச்சில், அது பயங்கர வைரல் ஆச்சு. அது விட படம் பாருங்கள் உங்களுக்கு புரியும். நான் படத்தை பற்றி நிறைய பேசுகிறேன், நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி படம்லாம் பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப அழகாக எழுதுங்க, மனசில் இருக்கிறத அப்படியே எழுதுங்க, உங்களோட எழுத்துக்கள்லாம் அழகாக கொண்டு போய் சேர்க்கும். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. 10 வருஷம் ஆகுது, இதுக்கப்புறம் ஒரு 1 year நடிக்க முடியுமான்னு தெரியல.
இந்த பேட் கேர்லில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனிக்கு அகெயின் தேங்க்ஸ் அனுராக் கஷ்யப் சார். அண்ட் இது நிறைய அவார்ட்ஸ்க்கெலாம் போச்சு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் மேம் தான் நிறைய எஃபர்ட் போட்டாங்க. அவங்க வர்ஷா மேம்னு சொன்னாவே பிடிக்காது, கால் மீ வர்ஷான்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் ஒரு வாட்டி டேரக்டர் வந்து பேர் சொல்லி கூப்பிட சாங் சொல்லி பேர் சொன்னால் மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது சரண்யா, நீ வெளியில் வேணாம் அப்படி பேசலான்னு சொல்லி அங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க. அதனால மட்டும் தான் நான் மேம் சொல்கிறேன், அவங்க அப்படிலாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஸ்வீட், இப்படியே இருங்க மேம் எப்பயுமே. அண்ட் நீங்கள் ஃபஸ்ட் படம் சூப்பராக பண்ணிட்டீங்க. செகண்ட் படம் அவங்க கொஞ்சம் நர்வஸ்லேயே இருப்பாங்க, அவங்க ஏன்னா அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும். ஏன்னா அவங்க அவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்களா, அது நமக்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும். ஆனால் அது வர்த்தான ப்ரெஷர், சத்தியமாக சொல்ல அது வர்த்தான ப்ரெஷர், அது வேணும். ஒரு பொம்பளை பொண்ணுன்னு சொன்னால் பிடிக்காது, என்ன பொண்ணு ஆளு அப்படின்வாங்க. அதனால அதுவும் இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்க. எங்கள் டீம் எல்லாருக்கும் நான் அகைன் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்ஸ். இங்கே வீட்டிற்கும் அனைவருக்கும் வணக்கம். இங்கே ஆக்சுவலி நான் வந்து இந்த ரோல் இந்த ஃபிலிமில் பண்ணியிருந்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்ஜாய் பண்ணி பண்ணினேன். எங்கள் பாட்டியெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கு, எல்லாத்தையும் மிரட்டி எல்லாம் வேலை வாங்கிறதுக்கு எல்லாம். ஸோ எனக்கு வந்து நான் வந்து இந்த வர்ஷா காஸ்டிங் மூலமாக தான் வந்து வர்ஷா பரத்தை பார்க்க வந்தேன். அவங்க வந்து நிறைய நல்லா கைட் பண்ணாங்க. அப்புறம் மற்ற இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லோரும் கைலாஷ், பூஜா, பவித்ரா அவங்களும் எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ என்ன அப்புறம் வந்து இதில் அந்த மிஸ்டர் வெற்றி மாறனுக்கும் பரத் வர்ஷா பரத் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. ஸோ ரம்யாவோட லைஃப்பில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாருமே நம்ம பார்த்து பழகின ஒரு வேர்ல்ட் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு கரெக்டாக ஒரு ஃபேஸ் கொடுக்கறது வாஸ் அ ஃபன் சேலஞ்ச். அண்ட் வர்ஷா ஹேட் இன்க்ரெடிபிள் கிளாரிட்டி. ஸோ அதுவே வந்து ஒரு half the job well done. ஸோ each stage of the filmல there are different kind of people, different sets of people, and it just shows the evolution. So you'll love some of the people, you'll hate some of the people, but please love us for what we've created. Varsha, thank you so much for trusting me with your baby. 2 years, I think 3 years முன்னாடி 2021ல I think she first wrote ஒரு தேர்ட் டிராஃப்ட் ஆஃப் த ஸ்டோரி வந்து படிக்க சொல்லி ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தா. அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் படித்த போது இருந்த எக்ஸைட்மெண்ட் தான் ஐ திங்க் இன்னி வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணி முடித்த வரைக்கும் ஐ திங்க் we've all been really excited to be a part of this project. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 வருஷம் எங்களோட கனவு, எங்களோட ஹார்ட் ஒர்க் இஸ் ஃபைனலி கம்மிங் டு லைஃப் அண்ட் இட்ஸ் கோயிங் டு கம் அவுட் இன் like 4 days. நல்ல படம் ரிலீஸ் ஆகும்போது படப்படன்னு இருக்கு எனக்கு. பட் ஓகே, வர்ஷா பற்றி சொல்லணும்னா ஐ திங்க் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அவளுக்கு வந்து ஐ திங்க் ஷீ நோஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஷீ வாண்ட்ஸ். எப்போவுமே வந்து எவ்ரிடே ஒரு சீன் எடிட் பண்ணும் போது ஒரு புது ஐடியாஸோடு வந்துட்டே இருப்பாள். எப்பவுமே சொல்கிறாள் அதை இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், வேறு மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி ப்ராப்பராக செட்டில் ஆகிற வரைக்கும் ஷீ நெவர் செட்டில்ஸ் டவுன். ஐ திங்க் அவன் மண்டை ஓடிட்டே இருக்கும் எப்போதுமே. அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி ஆக்டிவாகவே இருப்பாள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டி, தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஐ திங்க் இப்போது டு பி வெரி ஆனஸ்ட், இந்த எனக்கு கிடைக்கிறது எல்லாமே ஐ திங்க் மேஜர்லி கோஸ் டு ஹர் பிகாஸ் இட்ஸ் her head, it's her baby. She is truly the captain of the ship. Everything you watch in the film is Varsha. It's her hard work. I'm very happy for you. I'm very, very proud of you. 5th September, we are going to rage. Okay? Yeah, and thank you so much, Anjali. It was lovely watching you on screen. You've lived as Ramya. It was great watching you on screen. And Shanti Priya ma'am, thank you so much. Everyone's going to love Sundari Miss after the movie comes out. Shridu, everyone's going to love Nalan, and I can't wait everyone to watch the film. And TJ and Shashank inga illa, avangalum romba nalla important ana role pannirukanga. Selvi, Sharanya, she's done such a good job. And neenga ellarume unga friends and unga amma unga family oda poi kandipa indha padam paakanum because there are so many nice emotions in the film. Friendship ah irukattum, family emotions ah irukattum, romba alaga oru kadha sollirukkom நினைக்கிறேன். உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல் தி டெக்னீஷியன்ஸ், பிரின்ஸ், ஜகி, பிரீதா மேமோட என்னோட 2வது படம். She is not here today. And art director Raja sir, and then
Pavna, it's our first film together, and Vix, thank you so much da. 10 வாட்டி கால் பண்ணாலும் பொறுமையாக எடுத்து சொல்லு ராதான்னு கேட்டு நல்லா புலம்புற வரைக்கும் ஓகே ராதா நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வைப்பான். தேங்க்யூ ஃபார் புட்டிங் அப் வித் மீ. தேங்க்யூ வெட்ரி சார். அவங்க வந்து என்னை எடிட்டராக போடுவேன்னு சொல்லும் போது என்னை நம்பி நீங்கள் ஓகே சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பேக்கிங் திஸ் ப்ராஜெக்ட். அனுராக் சார் தேங்க்யூ ஸோ மச். அப்துல் ரஹ்மான் சார் தேங்க்யூ ஸோ மச். அவரையும் அப்பப்போ கொஞ்சம் டார்ச்சர் பண்ணியிருக்கேன் ஷூட்டில். மற்றபடி ஐ திங்க் ஐம் மிஸ்ஸிங் சம் ஒன் ஆன் தி சைடு நெக்ஸ்ட் டு ஸ்ருதி. Shruti Manjari and the AD team, Pooja, Pavitra, Kailash, thank you so much. Congrats to you guys and my team, my assistant Ajuma. இது வந்து உண்மையாகவே அவங்களோட ஃபர்ஸ்ட் படம். அவங்களுக்கு ஆக்சுவலி பாஷை தெரியாது, அவங்க தமிழில் இதான் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க. தமிழே ஆக்சுவலி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஃபுல் படம் ஷீ இஸ் பீன் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ஆனஸ்ட்லி ஐ திங்க் தேங்க் யூ ஸோ மச். ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங் எல்ஸ் டு டெல் யூ பட் வி டிட் இட். யூ டிட் இட். தேங்க்யூ ஸோ மச். நான் யார் பேராது விட்டுருந்தேன்னா ரொம்ப சாரி. ஐயோ கண்டிப்பாக பார்வதி மேம் பாட்டி இவ்வளோ ரொம்ப நல்லா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. நீங்கள்லாம் ஆல்ரெடி பார்க்க போகிறீங்க அண்ட் உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள். படம் பார்த்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூஸ் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஜாலியாக பண்ணுறேம்மா நீ எம்சி. அப்பா ஃபஸ்ட்டாக நான் வர்ஷா, வெட்ரி சார் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த எனக்கு வந்து ஆஸ் அ பெர்ஃபார்மர் ஒரு கெரியர் க்ரோத்தாக இது ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற ஒரு மூவி இது பேட் கேர்ள். ஸோ அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். Anjali, we finished shooting. We had fun while shooting. எனக்கு நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, நான் அப்படியே லைவாக வந்து பேசணும்னு நினச்சி தான் வந்து பேசுகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இங்கே வந்து நிற்கிறதுக்கு. விக்ரம், தேங்க்யூ விக்ரம். ஏய் நலன் பற்றி படம் பார்க்கும்போது தெரியுவாங்க, இது பரவாயில்ல. ஷரண்யா, ஆடிங் டு யுவர் பாயிண்ட், வர்ஷா டைரக்ட் பண்ணும்போது செம்ம கிளாரிட்டி இருக்கும். ஷீல் நோ வாட் டு எங்கே என்ன ப்ரெசென்ட் பண்ணணும். நாட் ஒன்லி லைக் ராதா, நீங்கள் சொன்னீங்க எடிட்டில் ஷீ ஹேட் தட் கிளாரிட்டி. நாட் ஒன்லி எடிட், டப்பிங் பண்ணும்போது சீன் பண்ணும்போது செம்ம கிளாரிட்டி. ஆயிடுச்சுங்க லைக் டக்குன்னு லைக் 2 minutes அப்படியே யோசிச்சு டக்குன்னு ஒரு ஐடியா கொடுப்போம். லைக் நம்மளே ஸ்டக்காக இருப்போம் டப்பிங்கில். அண்ட் ஷீ இஸ் அ ஜீனியஸ் லைக் தட். தேங்க்யூ வர்ஷா. நான் ஸ்லோவாக எடுத்துக்கிறேன்ப்பா லைட்டாக 2 minutes. ஆமாம். மிஸ்கின் சார், தேங்க்யூ ஃபார் கமிங் சார். தூங்கிட்டீங்களா? சத்தியமா நான் பேசுறதுனாலயா? ஓகே ஓகே. ஜகி அவர் இல்லை, நான் முடிய போகிறேன் சார். என்ன கண்டிப்பாக நான் கேரி பண்ணுறேன். அவர் சொன்னதுனால நான் ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. ஜகிஜி, தேங்க்யூ. கேமராமேன், நீங்கள் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் கொடைக்கானல். Prince, I didn't shoot with you, only with Jaggi, and he's such a sweetheart. People like you know, when people are sweet, when you give the energy of நம்ம ஸ்வீட்டாக இருக்கும்போது we also feel like giving the same energy of being sweet. Thank you for embodying that. Everybody, thank you. And Samia, நல்லா பண்ணுறேம்மா, continue this. Let's rock on. Thank you press எல்லாம் வந்ததுக்கு தேங்க்யூ. ஏதாவது இருக்கும் பேசுறதுக்கு. நீங்கள் எல்லாரும் பேசிட்டீங்கன்னா என்கிட்ட ஒன்றுமே இருக்காது பேசுறதுக்கு. அப்புறம் வணக்கம். 35 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். ஃபஸ்ட் தேங்க்ஸ் எனக்கு வெற்றி மாறன் சாருக்கு சொல்லணும், என்னை ஓகே பண்ணுறதுக்கு. அப்புறம் வர்ஷா, அவங்க கதை சொல்கிற விதமே separate. Thank you Vetri Maaran sir for giving such a beautiful student as a director for us. That is one thing I want to tell. You have mentored her tremendously. I have no words. So yes. And apram
எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. ஷண்பகம் 35 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டேன். இப்போ சுந்தரி மிஸ் மாதிரி உங்கள் எதிர்க்கில் வரப்போகிறேன். அம்மாவும் சுந்தரி மிஸ். ஸோ அதே மாதிரி எனக்கு கொடுத்த அன்பு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் திருப்பியும் எனக்கு கிடைக்கும்னு ஃபுல்லாக நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டே சீன் ஷூட் பண்ணதுக்கப்புறம் அப்துல் சார் வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தார் என் கூட. அம்மா ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு ஒரு அம்மா கிடச்சிருக்காங்கன்னு சொல்லி அது நான் மறக்கவே மாட்டேன். அப்படியே வெற்றி மாறன் சார் கூட சொன்னார். நான் சொன்னேன், சார் நான் தமிழில் வரலான்னு இருக்கேன், என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும், ஏன்னா ரொம்ப மாறி போயிடுச்சு இப்போல்லாம் இண்டஸ்ட்ரின்னா. ஒன்றும் பண்ணாதீங்க, படம் ரிலீஸ் ஆக வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ தேங்க்ஸ் சார் ரொம்ப அதுக்கு. அண்ட் கம்மிங் டு அஞ்சலி, she is an amazing girl. தமிழ் பொண்ணு, அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறீங்க எல்லாருமே. ஆனால் ஏன்னா ஆர்மி பேக்ரவுண்ட்னால அவங்களுக்கு தமிழ் பேச தெரியல அவ்வளவா. பட் டைம் கொடுத்துருங்க, கற்றுக்குவோம். அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அவங்களது. அண்ட் எஸ், ரெஸ்ட் ஆல் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் என் ஏஜில் பாதிக்கு ரொம்ப சின்ன வயசு. ஸோ அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாரோடையும். அண்ட் எஸ், க்ரூஸ் அமேசிங், டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் பார்த்துருக்கேன் இந்த இதில் லைட்டிங்லேருந்து ஷார்ட்ஸ்லேருந்து ரொம்ப வித்தியாசமாக பேக்ரவுண்ட் மியூசிக் அமித் சார் கொடுத்துருக்காரு. அண்ட் கம்மிங் டு கதைக்கு, அது கொஞ்சம் லாஸ்ட்டாக சொல்லலான்னு, ஜட்ஜ் பண்ணாதீங்க எந்த விதத்துலையும். இது பேசிக்காக ஒரு வீட்டில் நடக்கிற கதை தான். எல்லாம் அம்மா அப்பா பையன் பொண்ணு எல்லாம் நடுவில் நடக்கிற கதை. ஸோ கொஞ்சம் டீசர் பார்த்து டெய்லர் பார்த்து டிசைட் பண்ணாதீங்க படத்தை. கொஞ்சம் பொறுமையாக, இன்னும் 4 நாள் 5 நாள் இருக்குது, 4 நாள் இருக்குது. ஸோ பார்த்து தியேட்டருக்கு போய் பார்த்து டிசைட் பண்ணுங்கள், நல்ல ரிவ்யூ பாருங்கள். ரொம்ப எமோஷ்னலாக படம், லவ் இருக்குது, நல்ல பாட்டுங்க, எமோஷ்னலு, அம்மா கிட்ட பொண்ணு இது, அப்புறம் பையனும் பொண்ணும் வித்தியாசம். ஒரே ஒரு இதுதான் சொல்லணும்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏன்னா நானும் ஒரு அம்மா. பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் பசங்களை புரிஞ்சிக்கங்க. அவங்க அந்த வயசு போகிற வயசு அது மாதிரி, அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டும் வராது. அந்த ஒரு சாங் இருக்குது, அங்கிள் என்னை அப்படி பார்க்காதீங்கன்னு. அந்த லிரிக் அப்படியுமே நம்ம மாற்றிடலாம். அந்த அந்த யோசனையே வரக்கூடாது நம்மளுக்கு, அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுக்கு. இல்லை, நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ எஸ், உங்கள் ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள்லாம் 5th of September பார்த்துட்டு. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, யா, இன்னும் ஓகே. 7 மாதம் முன்னாடி இதே மாதிரி ட்ரெய்லர் லான்ச் இவெண்ட்டில் இந்த மாதிரி ஸ்டேஜில் என்னை ஏற்றி விட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டேஜில் ஏறினது. அதுக்கு முன்னாடி நான் ஏறினதே இல்லை. அன்றைக்கிலேருந்து இன்னைக்குள்ளே நிறையா நடந்துருச்சு. இட்ஸ் பின் அ ஃபேரி டேல். ட்ரெய்லர் லான்ச் அப்போவும் நர்வஸாக இருந்தேன், இப்போது கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன், ஆனால் கொஞ்சம் கம்மி நர்வஸாக இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ நிறையா தலையாட்டினேன், இப்போ கம்மி ஆட்ட போகிறேன். ஸோ அப்போது லாஸ்ட் டைம் நான் ஸ்டேஜ் ஏறினப்போ ஒரு சின்ன எடிட் மானிட்டரில் நாங்கள் ஃபியூ பீப்புள் ஹேட் ஜஸ்ட் வாட்ச் த ஃபில்ம் ஓவர் அண்ட் ஓவர் அகேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 13 ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் போயிருக்கோம். நிறையா நாடுகள் ட்ராவல் பண்ணியிருக்கு இந்த படம். நான் நிறையா நாடுகள் ஃபர்ஸ்ட் டைம் என் பாஸ்போர்ட்டில் இவ்வளோ வாட்டி ஸ்டாம்ப் ஆயிருக்கு. ஸோ பேங்காக் தான் ஒரே ஒரு வாட்டி முன்னாடி போயிருந்தேன். இப்போ நிறையா ஸ்டாம்ப் வந்துருச்சு பாஸ்போர்ட்டில். ஸோ இப்போது all of this has happened. It's been a fairy tale. It's been a fairy tale without a prince. Bad girl is my everything. Prince except for prince. But so ipo sorry. Yeah, so it's been me and Bad Girl and my lovely team. I've always been an underconfident and anxious and nervous person. Bad Girl வந்து என்னை இன்னும் பெரிய மேடைகளுக்கு எடுத்துகிட்டு போய் என்னோட அண்டர் கான்ஃபிடென்ஸையும் ஆங்ஸைட்டியும் இன்னும் பெரிய ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போக ஹெல்ப் பண்ணியிருக்கு. தேங்க்யூ வெட்ரி சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ட்ரெய்லர் லான்ச் ஆன 3 daysலேயே நாங்கள் ராட்டர்டாம் கிளம்பி போயிட்டோம். ஸ்ருதி மஞ்சரி எனக்கு ஸ்வெட்டர்லாம் கடன் கொடுத்தாங்க. ராட்டர்டாம் கிளம்பி போனோம். அங்கே வந்து பயங்கர குளிரில் வந்து எல்லாருக்கும் எங்கள் படத்தை காமிச்சோம். அங்கே வந்து எல்லா யூரோப்பியன் மூவிஸ்
ஆர்ட் ஹவுஸ் மூவிஸ்லாம் பயங்கர சீரியஸாக இருந்துச்சு. நாங்கள் மட்டும் ஊவா 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 ஊவாருன்னு ஒரு படம், பயங்கர கேலப்பான மியூசிக்கோட ஒரு படம். ஸ்க்ரீன் வெளியிலலாம் எங்கள் இது மட்டும் தெரிக்கும். நான் மறக்கவே மாட்டேன். பத்தே ஸ்க்ரீன் நம்பர் 7 எங்கள் படம் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீமியர் ஆச்சு ராட்டர்டாமில். அப்போது அதே ஸ்க்ரீனில் எங்களுக்கு முன்னாடி காஸ்தா கவராவோட படம் ஸ்க்ரீன் ஆச்சு. அவர் அங்கே உட்காந்துட்டு இருந்தார். அடுத்த ஸ்க்ரீனிங் என்னது, நானும் அதே இதில் உட்காந்தேன். ஸோ அப்போ வந்து என் ட்ரெய்லர் வந்து குப்பை படம் அது இது நீங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஆனால் அங்கே நான் வந்து யூனோ கிரேட் திங்ஸ், மேஜிக்கல் திங்ஸ் ஹேப்பன் டு மீ. அதெல்லாம் நடந்ததுனால தான் என்னால் I was able to survive everything that was being said about my trailer. I'm so grateful. எங்களுக்கு அங்கே ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைக்கிது, இங்கே வந்து ஏதோ சொல்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாமே யூனோ ஒரு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் நடந்துட்டு இருந்துச்சு. இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது பேட் கேர்ள் நிறைய ராட்டர்டாம்லேருந்து நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு, ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க மாதிரி எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்து ஃபைனலி இப்போது பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கு. அண்ட் hopefully bad girl இருந்தாலும் good girl இருந்தாலும் a mother should always be nurturing. Mothers are very nurturing, so we really hope that we'll get warmth and support from people. Even if you disagree with it, accept பண்ணிக்கங்க that all kinds of narratives எல்லாருமே எக்ஸிஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் உரிமை இருக்குது அப்படிங்கிறத மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓப்பன் மைண்டோட தியேட்டர் வாங்க. September 5th. நம்ம ஊரில் வந்து மண்ணையும் பொண்ணையும் காப்பாற்றுறோன்னு சொல்கிறவங்க தான் வந்து இந்த படத்தை தயாரித்தவரும், இந்த ட்ரெய்லரை ஷேர் பண்ணவங்களும், என்னோடய ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணவங்களோட ஃபேமிலியோட அவங்க வீட்டு பெண்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட பாலிடிக்ஸ் எங்கே இருக்குது, அவங்க மைண்ட், அவங்க மனநிலை சரியா இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ people are triggered by a woman having desires. அவங்க வந்து நம்ம எல்லா படத்துலையும் பார்த்துட்ருக்கோம் பெண்களை எப்படி காமிக்கிறாங்கன்னு. அவங்க வந்து செக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, செக்ஷுவல் பீயிங்ஸாக இருக்கிறது தான் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, அவங்களுக்குன்னு டிசைர் இருக்கிறது தான் ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் அபவுட் டைம் வி சேஞ்ச் தேட். பட் நாங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு நிறைய பேர் வந்து இல்லை செக்ஷுவாலிட்டி ப்ராப்ளம் இல்லை, ஏஜ் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. டு அட்ரஸ் தட் பாயிண்ட், எஸ் இட்ஸ் வெரி வேலிட், பட் legal age of consent for a woman, for all humans is 18, but that is meant for அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக, அவங்களோட தற்காப்புக்காக. அதை வந்து அவங்கள இன்னும் ஹர்ட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு நேச்சுரலாக வர பயாலஜிக்கலாக ரொம்ப இயற்கையாக வர ஒரு விஷயத்த இன்னும் டீமனைஸ் பண்ணக்கூடாது, இன்னும் ஸ்டிக்மடைஸ் பண்ணக்கூடாது. The law exists to protect them. We shouldn't use that to further hurt them or make them feel like they're crazy people. It's a very normal part of growing up. ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்டோ, அதே மாதிரி a person's coming of age, blooming into romance and sexuality is a very normal part of growing up. அதை நம்ம ஸ்டிக்மடைஸ் பண்ண வேணாம். Especially when it comes to the context of women, we find out about rape even before we learn about sex. It's scary growing up and discovering all of these things. So I think we are a team with a lot of wonderful men and a lot of women. நாங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவிட்டியோட இதை போர்ட்ரே பண்ணியிருக்கோம், மேல் கேஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு. ஈவன் வைல் டீலிங் வித் வெரி சென்சிட்டிவ் கண்டென்ட், நானும் அஞ்சலியும் வில் கான்ஸ்டன்ட்லி ஹேவ் கான்வர்சேஷன்ஸ். பேப்பரில் ஒன்று எழுதிடுவோம், ஷூட் பண்ணும்போது ஐயோ இது கொஞ்சம் பார்க்கானா இதுவாக இருக்கா. we've been very careful to portray her story with a female gaze without sexualizing her. So I think it's the gaze, right? ஒரு விஷயத்தை பற்றி பேசவே கூடாதுன்னு கிடையாது, எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது தான். கேமராவை எங்கே வைக்கிறோம், யாரோட பார்வையிலேருந்து அதை பார்க்குறோம், யாருக்காக பார்க்குறோம். ஒரு ஜோக் சொல்லும்போது எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விஷயத்தை பற்றி ஜோக் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, who are you laughing at? Similarly, who are you looking at and how are you looking at it? And the gaze is very important. We've put in a lot of thought into getting the right gaze in this film with a lot of sensitivity. All of these amazing people have tried to bring something on it. I think girls can have an environment where we feel safer if there is no stigma attached to conversations about sexuality and having partners or falling in love. அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாட்டி வந்து நம்ம செக்ஷுவல் வயலன்ஸை கம்மி பண்ணலான்னு நினைக்கிறேன்.
இதை பற்றி நம்ம பேசுறதுனால இன்னும் நிறையா பெண்கள் வந்து அன்சேஃப் ஆகிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. கான்வர்சேஷன்ஸ் கேன் ஒன்லி ஹெல்ப். அண்ட் ஏன் என் வாய்ஸ் எனக்கு திருப்பி கேட்குது? ஓகே. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கலாச்சாரத்தை சீரழிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் அக்யூஸ் பண்ணுறாங்க. ஐ ஃபீல் தட் culture should protect women. Women don't need to protect culture. It's not our job to protect culture. We need a culture that safeguards and protects women. And இதோட ஸ்பீச் முடிச்சுக்கிறேன். நான் வந்து I just have a lot of people to thank. Vetri sir, everything. I have this life only because of him. From the beginning till now, it's all him. Dhanush sir, I worked as a writing assistant to him and I learned so much. நான் வெற்றி சார் கிட்டேருந்து எழுத கற்றுக்கிட்டேன். தனுஷ் சார் கிட்டே எப்படி ஸ்கிரிப்ட் முடிக்கணும்னு கற்றுக்கிட்டேன், எழுதி முடிக்கணும்னு கற்றுக்கிட்டேன். Mysskin sir for always being a cheerleader for our project. இப்போ ரீசெண்டாக கூட அஞ்சலியும் நானும் சம்மந்தமே இல்லாமல் சூப்பர் சிங்கருக்கு போனோம் ப்ரமோஷன்ஸ்க்கு. he was so supportive, he was so sweet. ராம் சார் தான் வந்து ஃபஸ்ட்டு ராட்டர்டாமில் ஸ்டெஃபான் வார்சோஸ்னு ஒரு ஹீஸ் அ கியூரேட்டர் ஃபார் த ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அவர் இந்தியாவுக்கு வந்து யங் ஃபில்ம் மேக்கர்ஸ் யாராவது புதுசாக இருக்காங்களான்னு ஐடென்டிஃபை பண்ண வரும்போது அவர் தான் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொன்னார். நல்லா என்னோடது வந்து ஃபெஸ்டிவல் ஃபிலிம்னு நினைக்கவே இல்லை. பட் ஹீ பிலீவ்ட் இன் அஸ் ஈவன் பிஃபோர் வி பிலீவ்ட் இன் அவர் செல்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். அண்ட் ராட்டர்டாம் போனப்போ கூட நான் அஞ்சலி, ராதா, அஜுமா, விக்ரம் எல்லாரும், சாந்தி பிரியா மேம், நாங்கள் எல்லாரும் ராட்டர்டாம் போனபோது கூட he kept supporting us and throwing the spotlight on our film. அவரோட ஸ்க்ரீனிங்கில் அவரோட Q&Aல எங்களை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருப்பார். தட்ஸ் தேங்க் யூ ஃபார் யோர் ஜெனராசிட்டி சார். அனுராக் சார், வெற்றி சார் எப்போவுமே ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருப்பார். இது கேவலமாக பண்ணியிருக்கீங்க, இது ஒழுங்காக சரியாக பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அப்போ கான்ஃபிடென்ஸ் வந்து நூடுல்ஸாக போனாங்க. அப்போ அனுராக் சார் வந்துட்டு he came as ஒரு ரஃப் கட் பார்த்துட்டு he gave us a lot of confidence at a time when we really needed it. ஆக்சுவலாக சார் வந்து அதை சொல்லி தான் அனுப்பிச்சாரு, கொஞ்சம் அவள் லோ கான்ஃபிடென்ஸில் இருக்கா, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி. ஸோ தட்ஸ் when the call even happened. And எனக்கு வந்து ஃபுல்லாகவே நிறைய டவுட் இருந்துச்சு, படம் ஒர்க் ஆகுதான் ரொம்ப அப்படியே உன்னிப்பாக பார்த்துட்டே இருக்கிறதுனால. பட் ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் இப்போது. ஏன்னா லாஸ்ட்டாக மிக்சிங் செஷன்லேருந்து சார் கார் உள்ளே ஏறும்போது நல்லா தான்மா படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் எழுதிட்டு போயிருக்காரு. ஸோ ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட் பிகாஸ் ஹீ செட் தட். எனக்கு வந்து ஐ வாண்ட் டு தேங்க் மை அமேசிங் டீம், த 3 DOPs, ஜகி, பிரின்ஸ், பிரீதா மேம், ராதா இஸ் மை support system இந்த படத்தில். எனக்கு வந்து I don't know where my work begins and her work ends. Last 6 months has just been me and her. Raja, production designer, the beautiful visuals that he brought. Vinod Tanikasalam, the sound designer. Pratap, the mixing engineer. அவர் ஆக்சுவலி வந்து ஏடியாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக. காப்பி ரெடி பண்ணுறதுக்கு வந்து அவரோட ஸ்டுடியோவில் டப்பிங், அவரோட இதில் எல்லாம் அவர் வந்து ஒரு சவுண்ட் mixing engineer but also my AD I think at this point. Pavna for the amazing acne. நான் வந்து எனக்கு புதுசாக பிம்பிள் வந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுத்து பாவனாக்கு தான் அனுப்புவேன், இதை ரெஃபரன்ஸாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ருதி மஞ்சரி ஃபார் ஹேவிங் சச் கிரேட் ஐ ஃபார் டீட்டெயில். நான் ஒன்று சொன்னேன்னா அதுக்கு வந்து செட்டில் ஆக மாட்டாங்க, இல்லை அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஷீல் கோ அன் எக்ஸ்ட்ரா மைல் அண்ட் மேக் எவ்ரி திங் பெட்டர். தேங்க்யூ ஸோ மச். வர்ஷா வரதராஜன், நான் வந்து விடாமல் அவங்களை தொல்லை பண்ணிகிட்டே இருப்பேன். காஸ்டிங் லாஸ்ட் மினிட் வரைக்கும் மாற்றுவோம், ஷெட்யூல் மாற்றுவோம், இது மாற்றுவோம். She is so cooperative. Her team, Rasha and Malvika, were always available for us. என்னோட தூண், என்னோட AD team, Pavitra, Pooja, Kailash. Can I just call them on stage?